सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानकीकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पति हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहुवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடக்க இருக்கின்ற சப்தாக யக்ஞம் பாகவதம் நாம் இப்போ மகாத்மியம் போட்டுட்டோம். அது பாகவதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஒரு ஆசை. என்னென்னா ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ஆரம்பிக்கணும் போதே ஒரு குதூகலம். அந்த குதூகலத்தில் தான் இப்போ பேசணும்னு ஒரு ஆசை. என்னவோ இந்த பாகவதம் படிக்கும்போது என்னவோ ஒரு நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு உட்காந்து வச்ச மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு ஃபீலிங். அது எப்படி சொல்கிறதுனே தெரில. இப்போ பாகவதம் படிக்க போகிறோன்னு அந்த உற்சாகம் இருக்குது பாருங்கள். அது அது ஒரு ரொம்ப சந்தோஷம். அந்த நிலையே வேறு. இப்போ நம்ம பாகவதம் படிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே என்னமோ உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வச்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாகவதம் படிக்கணுன்னாவே. அது உள்ள அப்படியே அந்த அந்த தாட்ஸ், அந்த கதைகள் அப்படியே நம்ம அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஃபுல்லாக பார்த்தோம்னா அந்த இந்த கதைகள்லாம் இப்போ நுழைய போகிறோமே. நம்ம பரிசுத்த கதை, சுகாராச்சாரிய கதை, இந்த பகவானுடைய அந்த சதுஸ்லோகி பாகவதம், பிரம்மதேவர் நாரத சம்வாதம், பிரம்மதேவருக்கு பகவான் காட்சி அளித்தது, இந்த விஷயங்கள்லாம் நாரதருக்கு பகவான் காட்சி அளித்தது, அந்த விஷயம்லாம் ஒரு தடவை பகவான் காட்சி கொடுத்தார் இல்லையா தியானம் பண்ணும்போது. இது மாதிரி அடிக்கடி பார்த்தா பக்தர்களுக்கு பகவான் அடிக்கடி காட்சி கொடுக்கறது. அதே சமயத்தில் பாகவதம் மேலே பிரகலாத தாளம் பண்ணும்போது அங்கே பகவான் பிரத்யக்ஷமானது. அங்கங்கே பார்த்தா பிரத்யக்ஷம் நிறைய வரும். அதில் துருவனுக்கு பிரத்யக்ஷம் ஆகிறார் பகவான், நரசிம்மாவதாரமாக பிரகலாதனுக்கு பிரத்யக்ஷம் ஆகிறார். நிறைய விஷயம் அங்கே பகவான் தோன்றது மாதிரி இந்த மாதிரி நம்ம முன்னாடி தோணுன மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங், அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த இடத்துல படிக்கும்போது பார்த்தோம்னா அதை அனுபவிக்கலாம். அப்படியே நம்ம முன்னாடி கிருஷ்ணன் டக்குன்னு தோணுனா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. அங்கெல்லாம் படிக்கும்போது, அந்த கட்டெல்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் அந்த அனுபவமே தனி. அது ஒரு தனி குதூகலம். அது ஒரு ஜாலி. அது அருமையாக இருக்கும். அந்த கட்டெல்லாம் அப்படியே என்ன அருமையாக இருக்குது. அதெல்லாம் பாகவதத்தில் அந்த உபதேசங்கள்லாம் பாருங்கள். இந்த ஞானம் அது எப்படிப்பட்ட ஞானம்னா அப்படியே கண்ணை திறந்து விட்டுடும். ஒரு நிமிஷத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷத்தை அப்படியே இந்த உலகத்தையே மறந்துடுவீங்க. இந்த உலகத்திலே நீங்கள் இல்லை. நம்ம யாரோ மாதிரி தெரியும். நம்ம இந்த உலகத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத யாரோ, நம்ம எங்கேயோ இருக்க வேண்டியவங்க. நம்ம பகவானுடைய குழந்தைகள் நாமலாம், பகவானுடைய மடியில் தவழ வேண்டியவர்கள் நாமலாம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நீங்கள் இந்த பாகவதத்துக்குள்ளே வந்துட்ட பிறகு பகவான் மடியில் நீங்கள் சாஞ்ச அந்த ஃபீலிங் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. சரண சரோரு ஹாந்திகம். அப்போது விஷ சங்காகுல தீய, அந்த உலக விஷயங்கள் என்ற விஷங்கள் நம்ம புத்தியை கெடுக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் அப்படி தொடச்சி சங்கதோஷ ஹராகிதே, அந்த சங்கத்தில் ஏற்பட்ட தோஷங்களை அப்படியே போக்கிடும் இந்த பாகவதம், ஹரணம் பண்ணிடும். அப்படிப்பட்ட மனசு ஃப்ரெஷ்ஷாகிடும். அவ்வளோ ஒரு குதூகலமாக சந்தோஷமாக இருக்கும் இந்த பாகவதம் படிக்கும்போது. என்னமோ இது 7 நாளில் முடிக்கணும்னு எனக்கு மனசு வரல. எனக்கு 70 நாள் கூட படிக்கணும். பொறுமையாக படித்து அனுபவிக்கணும். சும்மா இந்த ஒரு லபக்குன்னு அப்படியே வாயில் போட்டு குலாப் ஜாம் பண்ணிட்டேன். அதை பொறுமையாக கடித்து, இந்த ரசகுல்லா குலாப் ஜாம் எல்லாம் பொறுமையாக கடித்து மெல்ல 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 சுவைச்சு சாப்பிட்டா தான் அதனுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அது மாதிரி பாகவதம் சுவாது பதே பதமாக படிக்கணும். படித்து அனுபவிக்கணும் பாகவதம். அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் சரி, மூலப்பாராயணம்னு பொழுது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அப்படியே படிச்சுன்னு தான் போக வேண்டியது இருக்குது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா,
பாகவதம் வெறுமனே படித்தா கூட போதும். நம்ம என்ன பெருசாக பேச வேண்டியது இருக்குது பாகவதத்தை பற்றி? அப்படியே பாராயணம் பண்ணிட்டே வந்தால் போதும். அதுவே சிறந்த தவஸ். வேறு ஒன்றும் தேவையில்ல. நீங்கள் பாராயணம் பண்ணிகிட்டே வர்றது தான் அனுபவமே சொல்லப்போனால். அதுக்கப்புறம் நான் தனியாக இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டுமே கொஞ்சம் பொறுமையாக படிக்கலாமே, நல்லா இருக்குமே, சுவையாக இருக்குமே அப்படின்னு நினச்சி நம்ம படிக்கும்போது கிடைக்கிற சௌக்கியம் இருக்குது பாருங்கள். அடேங்கப்பா! அந்த ஒவ்வொரு ஸ்துதியிலையும் ஒரு ஸ்துதிகளை ஸ்தோத்திர பிரதானமான கிரந்தம் இது பாகவதம். அதில் உள்ள ஒவ்வொரு ஸ்துதியிலும் உள்ள ஆழ்ந்த அர்த்தங்கள் அதெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் நமக்குள்ளே அது வெளிப்படும் பாருங்கள். அது நவமாக இருக்கும். புதுசான அர்த்தங்கள் வெளிப்படும். அப்படிப்பட்ட அனுபவங்களை உண்டாக்கிடும். எல்லாத்துக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கர்ம யோகத்துக்கோ, தியான யோகத்துக்கோ, ஞான யோகத்துக்கோ, இல்லை சாங்கிய யோகத்துக்கோ, இல்லை பக்தி யோகத்துக்கோ, எல்லா யோகத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் அந்த உபதேசங்கள்லாம் பார்த்தா. பரத யோகேஸ்வருடைய உபதேசங்கள், பிரகலாதருடைய உபதேசங்கள் எல்லாமே பார்த்தா அருமையாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே படிக்கும்போது நம்ம இந்த உலகத்திலே இருக்க மாட்டோம். சதா வைகுண்ட நிலையா ஹரிகீர்த்தன தத்பராக லீலாம்பிரத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக ஜீவினகா. போதும், இந்த கதா மாத்திரை இது மட்டும் இருந்தால் போதும், வாழ்நாள் ஓட்டிடலாம். பாகவத பாராயணம் மட்டுமே கதா மாத்திரை ஏக ஜீவினகா. இந்த கதை மாத்திரம் இருந்தால் போட்டு நம்ம வாழ்ந்துடலாம். நம்ம அப்படியே வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடலாம். என்ன பெருசாக சாதிக்க போகிறோம்? எந்த உறவுகள், அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு அதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் இந்த உறவுகள்லாம் நடுவில் வந்தது தானேங்க. நமக்கு ஆதியிலே உள்ள உறவு யாருன்னா பகவான் மட்டும்தான். அவன்தான் அந்தராத்மா நமக்குள்ள. அவனுக்குள்ள ஸ்நேகத்தை நம்ம புதுப்பித்து கொள்வதற்காகத்தான் இத்தனை யோகங்களும், இவ்வளோ சாஸ்திரங்களும், இவ்வளோ புராண இதிகாசங்களும், எல்லாத்துடைய நோக்கமும் இந்த பக்தி. இத்தனை யோகங்களும், பக்தி யோகம், ஞான யோகம் எல்லாமே பகவானிடத்தில் உள்ள நம்மளுடைய உறவை அந்த உறவை மறுபடியும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு ரினியூவல் பண்ணுறோன்னு சொல்கிறேன் இல்லையா? அது மாதிரி மறுபடியும் அதை புதுப்பித்துக் கொள்வதற்காகத்தான். அது என்னென்னா விட்டு போச்சு, மறந்து போச்சு. அந்த மறந்த அந்த உறவை மறுபடியும் தொடர்பு கொள்வது தான் யோகம்னு பேர். யோகம்னா லிங்க்கு, பகவானுக்கு நமக்குள்ள லிங்க்கு. அதை அட்டாச் பண்ணுறது தான் இந்த பாகவதம். அதை அட்டாச் பண்ணுறதா அது அப்படியே பின்னி பிணைஞ்சி கிருஷ்ணனோடு அப்படியே லயமாயிடும். அப்படி ரசம் ஆலயம் அந்த ஆன்மா லயமாயிடுமா இந்த ரசத்தில். அப்படியேப்பட்ட பாகவத கதாமிருத்தம். எப்படியாப்பட்ட ஒரு நம்மளை உயர்ந்த பெரிய பணக்காரனாயிடும் நம்ம இதில். எந்த பணக்காரன்னா, பணம் நிர்தனாஸ்தே அபிதன்யா. பௌதிகமான பணம் இல்லை இது. இந்த பணம் இந்த செல்வம் என்னன்னா பெரிய ஐஸ்வர்யம். சகல புவன மத்தியே நிர்தான. சகல புவனங்களுக்குள்ள 14 உலகத்தில் யாரா பெரிய பணக்காரனா? பாகவதம் படிக்கிறது தான் பெரிய பணக்காரனா. அவங்கள போனால் நிறைய பாகவதம் படித்தோம்னா, பாகவதத்தை நம்ம பாராயணம் பண்ணுறவங்க தான் பெரிய பணக்காரன். அந்த என்ன யார் பணக்காரனா? சந்தோஷமாக இருக்கிறவன் தான் பணக்காரன். நிறைய பணத்தை வச்சுருக்கவன் பணக்காரன் இல்லை, துக்கப்பட்டுன்னு இருக்கான் அவன் தரித்திரன். நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்து நம்ம எப்படி செலவு பண்ண போகிறோமோ, இந்த பணத்தை எப்படி கட்டி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி, இதுக்கு என்ன, இது எப்படி ஒரு மடங்காக இருக்கிறது, எப்படி 10 மடங்காக ஆக்குறது அப்படின்னு அதை நினச்சி கவலைப்பட்டு இருக்கான் பாரு. அவன் தரித்திரன். அவனை பணக்காரன்னு சொல்லவே முடியாது. ஆனால் ஒன்றுமே இல்லை, 10 வயசால் அடுத்த வேலை சாப்பாடு கூட வழி இல்லை. ஆனால் பாகவதம் இருக்குது அப்படின்னு பொங்கிண்டு அவனுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி. பாகவதம் படிக்க போகிறோம், பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னு அனுபவிக்கிறான் பற்றியா. அவன் தான் பெரிய பணக்காரனா. சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தே அபிதன்யா. பணம் பௌதிகமான பணம் எல்லாம் கூட அவன் பெரிய தன்யன். தன்யன் பெரிய தன்யன். அவன் தான் பரம பாக்கியசாலி. அவன் பாக்கியோதயேன பகுஜன்ம. அதுபோல பக்தர்களுடைய சங்கம் கிடைக்கிறதுக்கே பாக்கியம் வேணுமா? பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத் சங்கமும் லபதே. அப்படின்னா பாக்கியம் இருந்தால் தான் பல ஜென்மங்களாக பகவானுக்கு துளசியும் புஷ்பங்களையும் ஆய்ஞ்சி அந்த சாலக்கிரம சிலையிலையோ அல்ல பகவான் விஷ்ணுவுடைய திருவடியில் நம்ம புஷ்பங்களை நிறைய அர்ச்சனை பண்ணியிருந்தால் தான் சமர்ச்சி, அதுவும் நன்றாக அர்ச்சனை மனமுருவப்பட்டு பக்தியோடு அர்ச்சனை பண்ணியிருந்தால் தான் சத் சங்கமும் கிடைக்குமா. அப்படிப்பட்ட சாதுக்களுடைய தரிசனமும் அந்த அந்த பாக்கியத்தை அனுபவிக்கின்ற அவர்களுடைய தரிசனம் கிடைக்கிறதே பாக்கியமா. அதுதான் பெரும் பாக்கியம். பாக்கியோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன. நன்றாக பகவானுக்கு பக்தியோட அர்ச்சனை பண்ணியிருந்தால்
சத் சங்கமம் லபதே, அந்த சத் சங்கம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. நிசேஷ சேஷ முககீத கதைகபானாக பிரேம பிரகாச ஹிருதயே சரணம் கதோஸ்மி. மிச்சமில்லாமல் ஆதிசேஷன் வாக்கிலிருந்து சனகாதி முனிவர்கள் பாகவதம் கேட்டு இருக்கிறார்கள். அந்த மகான்களிடத்தில் என்ன பிரார்த்தனை பண்ணுறாருன்னா நாரதர்னா, பிரேம பிரகாச ஹிருதயம் எனக்குள்ளே வரணும், எனக்குள்ளே பிரேமை பிரகாசிக்கணும், அப்படியேப்பட்ட ஹிருதயத்தை எங்களுக்கு கொடு. அது ஹார்ட் சர்ஜரி. அந்த ஹார்ட்டை இந்த ஹார்ட்டை மாற்றிட்டு இந்த கடினமாக இருக்கக்கூடிய இந்த ஹிருதயத்தை மாற்றி ஹார்ட் சர்ஜரி பண்ணி புது ஹார்ட்டை உள்ளுக்குள்ளே புகுத்தணும் நீங்கள் அப்படின்னு. அந்த பிரேம பிரகாச ஹிருதயத்தை எனக்குள்ளே ஹார்ட் சர்ஜரி பண்ணி அந்த ஹார்ட்டை புதுசான ஹார்ட்டை எங்களுக்கு புதிய இருதயத்தை எங்களுக்குள்ளே பொருத்தணும் அப்படின்னு சனகாதி மனிதரிடத்தில் நாரதர் கேட்குறாரு. அந்த புது இருதயம் எப்படி இருக்கணும்? அப்படியே உள்ளம் உருகிடும், கண்களில் கண்ணீர் மல்கும், தொண்டை கத்கதம் உண்டாகிடும். பாகவதம் படிக்கிறோன்ற அந்த பேரானந்தத்தில் தலைச்சின்னு இருப்பேன். படிச்சுட்ட பிறகு இப்போ மாடு நல்லா சாப்பிட்டுச்சுன்னா தனியாக போய் ஆசை போடுற மாதிரி இன்றைக்கி படித்தோமே இன்றைக்கி என்ன கட்டத்தை படித்தோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பாராயணம் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு அப்புறமா அதை நினச்சி பார்த்தோம்னா அதில் கிடைக்கிற ஆனந்தம் இருக்குது பாருங்கள். அப்பா, அவ்வளோ சௌக்கியம் இருக்குது, அவ்வளோ ஆனந்தம் இருக்குது. அந்த பாகவதம் எத்தனை தடவை படிச்சிருக்கோம், ஒரு தடவை படிச்சிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம், எத்தனையோ தடவை, ஒரு 20-30 தடவை, எத்தனையோ தடவை பாராயணம் பண்ணியிருப்போம். ஆனால் எத்தனையோ தடவை பாராயணம் கேட்டிருப்போம், எத்தனையோ உபன்யாசம் கேட்டிருப்போம். என்ன தான் சொல்லுங்கள், இன்றைக்கி படித்தா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சௌக்கியத்தை யாராலையும் கொடுக்க முடியாது. இதெல்லாம் சரி, இதெல்லாம் எதுக்கு பேசணும், நம்ம பாகவத பாராயணம் பண்ணிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அந்த உத்வேகம், அந்த உற்சாகம் எதையாவது சொல்லணும் போல் இருந்தது இந்த பாகவதத்தை பற்றி. அதனால் சொல்லணுன்ற ஆர்வத்தில் ஏதோ சொல்லிட்டேன். ஆனால் சரி, அது எவ்வளோ சொல்லணுன்னாலும் அதை போதாது. இந்த பாகவதம் ஒன்று மாத்திரம் போதும். நம்ம நாம சங்கீர்த்தனம் பண்ணுறோம், நல்ல விஷயம். நாம சங்கீர்த்தனம்ன்றது ஒரு கண்ணுன்னா பாகவதம் ஒரு கண்ணு. கதாசிரவணம் நாம சங்கீர்த்தனம் 2 தான் கலியுகத்தினுடைய சிறந்த தர்மமாக சொல்லப்படுகிறது. மகான்கள்லாம் தீர்மானமாக சொல்லிட்டு போயிட்டாங்க, நிரூபணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் நாம சங்கீர்த்தனத்தோடு சேர்த்து பாகவதமும் பாராயணம் பண்ணு, அதான் நல்லது. வெறும் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் போதும், அதில் குதூகலம் இருக்குது. ஆனால் அந்த லீலானுபவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிருஷ்ணனுடைய லீலானுபவங்கள், அந்த கதையோடு சேர்த்து அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணால் அடேங்கப்பா அருமையாக இருக்கும். நீ நாம சங்கீர்த்தனம் கூட தனியாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாகவத பாராயணமே நாம சங்கீர்த்தனம் தான். அதில் தொட்டடெல்லாம் நாமம் தான் இருக்குது. நிறைய ஸ்துதி புரோக்தமாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் நிறைய ஸ்தோத்திரங்கள், நிறைய பகவானுடைய புகழை தவிர வேறு என்னங்க இருக்குது பாகவதத்தில்? வேறு ஒன்றுமே இல்லை. இதுவே ஸ்துதி புரோக்தமானது தான். ஃபுல்லாக ஸ்தோத்திரம் தான் இதில் நிறைஞ்சிருக்கு. அப்போ பகவானுடைய புகழ் தான் அதில் நிறைஞ்சிருக்கு. நாம சங்கீர்த்தனம் மட்டும் என்ன, பகவானுடைய புகழ், அதே புகழ் தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதில் சொல்லாத நாமமா கிருஷ்ணாய வாசுதேவா, நிறைய நாமக்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு. மகானுபாவாய நாராயணாய அகில குரு அப்படின்னு எவ்வளோ தொட்டடெல்லாம் நாமங்கள் தானுங்க அப்படியே கொட்டி வச்சிருக்காரு வியாசாச்சாரியார் இந்த பாகவத்தில். நாரதர் சொன்னார், அபத்தவத்தியபி நாமானி அனந்தஸ்தி யசோங்கிதானி. அபத்தமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நாமங்களையும் பகவானுடைய புகழையும் அங்கிதானி குறிப்பிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுதான் சுண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவகா. அதுதான் சாதுக்கள் கேட்பாங்க, அதுதான் மற்றவங்களை எடுத்து சொல்லுவாங்க, அது தாங்களே பாராயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் அது சாதுக்கள் தான் அது மாதிரி அனுபவிப்பாங்க. அதனால் சாதுக்களுக்கு பிரியமான இந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு நாரதர் சொன்னார். அவ்வளோதான், இவர் நாமத்தை கொட்டி விட்டார் அப்படி பாகவதத்தில். எங்கெங்கெல்லாம் மகான்கள் நாமத்தை சொல்லியிருக்காங்களோ அந்த நாமத்துடைய மகிமையை நிறைய கொட்டிட்டார். பாகவதம் நாம புராணம். பாகவதம் நாமத்துடைய பெருமையை சொல்ல வந்த புராணம். அதனால் தொட்டடம்லாம் நாமத்துடைய பெருமை பாருங்கள். நாம ரசோதயத்தை எழுதின ஸ்ரீ பகவன் நாம போதேந்திரால் தொட்டடம்லாம் பாகவதம் தான் பிரமாணம் காட்டுவார். எங்கே போனாலும் பாகவதம், அந்த நாமத்துடைய பெருமை எங்கன்னா பாகவதம் தான் பிரமாணம். தேவஹுத்தியமாக சொல்கிறாங்க இல்லையா, ஜிஹ்வாக்கரே நாமதுப்பியம் தேவஸ் தபஸ்தே ஜுஹு சஸ்னுராத்யாக அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. சுவாதோபி சத்யா சவனாய கல்பதே. அப்படி ஒருத்தன் ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டான்னா அவன் சண்டாளனாக இருந்தாலும் சோமயாகத்தை பண்ணக்கூடிய தகுதியுடையவன் ஆயிடுறானா. அப்படிப்பட்ட பிராமணனோட உயர்ந்த வைஷ்ணவனாக அவன் ஆகிவிடுகிறான். அப்படின்னா நாமத்துடைய பெருமை இதே பாகத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதே சதிதேவி சொல்கிறா இல்லையா, தாக்ஷாயினி அந்த அம்மா சொல்கிறா இல்லையா,
எத்வயக்ஷரம் நாம கிரேரிதம் நாம் சகுருத் அகமாசு ஹந்தி தத்துன்னு அந்த பகவான் துவயக்ஷரம் 2 அக்ஷரம் கொண்ட சிவா ஹரா பவா அப்படின்னு நாமத்துடைய மகிமை அங்கே தக்ஷ சொல்ல இடத்துல 4வது ஸ்கந்தத்தில் அங்கே சதிதேவி அந்த அம்மா தக்ஷாயினி சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நாமத்துடைய பெருமை அப்படி சொல்கிறாளே யார் பரமேஸ்வரி, அவளுடைய வாக்காலே நாமத்துடைய மகிமை அங்கே காண கிடைக்கிறது. நிறைய நாமத்துடைய மகிமை அங்கங்கே சொல்லப்படுகிறது. 5வது ஸ்கந்தத்திலே பிரியவர்தன் சொல்கிறார், இந்த நாமத்துக்கு இணையாக எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறார். அதை கதஞ்சித்து அப்போ உணர் நாபி சரித்திரத்தில் ரிஷிகள்லாம் ரித்விகலம் ஸ்தோத்திரம் பண்ணும். அதை கதஞ்சித்து க்ஷர்ண சுட்பத்தன ஜும்பன துரவஸ்தானாதிஷு அப்போ ஜ்வரமரண தசாயாமபி சகல கஷ்மல நிரசனானி தவ குணகிருத நாமதேயான் தவ குணகிருத நாமதேயானி வச்சன கோச்சராணி பவந்து. அப்போது உன்னுடைய குணங்களை பற்றி பேசும்போது அந்த நாமத்தை சொல்லிட்டான்னு சொன்னால், ஜ்வரமரண தசையில் கூட பகவான் நாமத்தை சொல்லிட்டான்னா அந்த ஜ்வரமரண தசை அவனை பாதிக்காது. அந்த அளவுக்கு தடிக்க விழும்போதோ தும்பும் போதோ இரும்பும் போதோ கூட பகவான் நாமத்தை அப்படின்னா இந்த பாகவதம் சொல்கிற மாதிரி நாம மகிமை வேறு எதுவும் சொல்லப்பட்டிருக்கோம். அப்படின்னா பாகவத பாராயணமே நாம சங்கீர்த்தனம் தான். ஏன்னா தொட்டடலாம் நாமத்துடைய மகிமை வெறும் நாமங்களை ஸ்தோத்திரங்களை நிறைய நாமங்களை கொட்டியிருக்கார். பகவானுடைய குணங்களை அப்படியே குணகிருத நாமதேயானி பகவானுடைய குணங்களை குணங்களுடைய வெளிப்பாடுகள், பகவானுடைய லீலைகள் செய்யப்பட்டது, அவனுடைய நாமங்கள், இதை தானங்க வேறு என்னங்க இருக்குது பாகவதத்தில்? அந்நிய விஷயம் வெளிப்புறமான விஷயமா இருக்குது, பௌதிக விஷயமா இருக்குது. தொட்டடெல்லாம் பகவானுடைய நாம சங்கீர்த்தனமும் நாமத்துடைய மகிமையும் பகவானுடைய குணங்களும் பகவானுடைய லீலைகளும் தானே இதில் ஃபுல்லாக மிளிர்ந்து கொண்டு இருக்கிறது. இதை நம்ம பாராயணம் பண்ணாலே போதுமே. இதுக்கு இது போதலை அப்படின்னு சொன்னால் அவனை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. இந்த பாகவதம் போதாது அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான்னா அவன் மகா முட்டாளாக இருப்பான்ற. நிச்சயமாக இந்த பாகவதத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. இந்த பாகவதத்தில் இல்லாதது உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த பாகவதம் தான் ரொம்ப 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 வசத்தி அப்படின்னு மகான்கள்லாம் தீர்மானமாக இது பிரஸ்தான சதுஷ்டயமாக இது எடுத்துக்கொண்ட மகான்கள் அப்படிலாம் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்களே மகான்கள். இதை போய் நம்ம இது போதலைன்னு சொல்ல முடியுமா? இது இந்த ஒன்று நெருங்கிறதுக்கு தான் மற்ற சாதனங்கள்லாம். நீங்கள் 1000 சாதனங்கள் பண்ணுங்கள், இந்த பாகவதத்தை படிக்கிறதுக்கோ பாகவதத்தை புரிந்து கொள்வதற்கோ பாகவதத்தில் உள்ள மகிமைகளை தெரிந்து கொள்வதற்கு பாகவதத்தில் நம்ம நுழையிறதுக்கு தகுதி உடையவனாக மாற்றுவதற்கு தான் மற்ற எல்லா சாதனங்களும். இதில் வந்துட்டீங்கன்னு சொன்னால் அதுபோல் நீங்கள் வேற ஒரு சாதனத்தையோ வேற ஒரு வழியையோ வேற ஒரு மார்க்கத்தையோ நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி தேடி போகிறான்னு சொன்னால் பாகவதத்தை அவன் சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. சரியாக புரிஞ்சிக்கல, பாகவதத்தை அவன் சரியாக தெரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். அவன் முட்டாள்னு சொல்லலாம் தாராளமாக. பாகவதம் போதலை, நான் இன்னொரு மார்க்கத்துக்கு போனால் தான் இந்த பாகவதம் பத்தாதுன்னு சொன்னால் அவன் முட்டாளுன்னு சொல்லலாம். ஏன்னா பாகவதத்தை ஒருத்தர் நெருங்கிட்டு பாகவதம் கிடைச்சிட்டு அதை அனுபவிக்கிற பாக்கியமும் கொடுத்த பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பாகவத்திலே தலைப்பானா, அந்த பாகவத்தை விட்டு நான் வேற ஒரு சாதனத்தை நாடுன்னு போவானா? அவன் முட்டாள் அல்லவா அவன்? அதனால் இந்த பாகவதம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதனுடைய பெருமை தெரியல நிறைய பேருக்கு. இதில் இந்த பாகவதனுடைய பெருமை சொல்லாத புராணமே கிடையாதுன்னு சொல்லலாம். லிங்க புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பத்ம புராணத்தில், ஸ்காந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா புராணங்கள்லேயும் பாகவதனுடைய பெருமை நிறைய பறக்க சொல்லப்பட்டிருக்கு. அதில் சிரேஷ்டமாக பத்ம புராணத்தில் 6 அத்தியாயங்கள் தான், ஆனால் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்துடைய பெருமை. இந்த பெருமை பாகவதத்துடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு. இந்த பெருமைக்கு எல்லையே ஒரு புராணத்துடைய பெருமை இன்னொரு புராணம் சொல்லுமா? முருகருடைய பெருமை சொல்ல வந்த ஸ்காந்த புராணத்தில் பாகவத்துடைய பெருமை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன விஷ்ணு சமேதியில்? அப்படின்னா அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. பாகவதம் தான் முடிவு 18வது புராணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் தான் சகல ஸ்ரேயசுகளும் நமக்கு கிடைத்து விடக்கூடிய சிறந்த சாதனங்கள்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இது எளிமையாக கடைப்பிடிக்கக்கூடிய வழிகள் பாகவதத்தில் தான். நாம சிங்கத்தின மகிமையும் கதாசிரமணம் ரொம்ப எளிமை, காது கொடுத்துட்டு உட்கார வேண்டியது தான். இந்த தர்மங்கள்லாம் இதில் தானே சொல்லப்பட்டிருக்கு. இதில் சொல்லப்படாது வேறு எதுலேயும் சொல்லப்படலைன்னு சொல்லலாம் தீர்மானமாக. அதான் சர்வவேத இதிகாசானாம் சாரம் சமுத்திரதம். சர்வ வேதங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தினுடைய சாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரங்கள் எல்லாத்தினுடைய சாரமும் பிழிஞ்செடுத்து கொடுக்கப்பட்டது தான் பாகவதமே. இதை ஒருத்தன் மிஸ் பண்ணிட்டான்னு சொன்னால் அவன் வாழ்நாளில் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். இதை மிஸ் பண்ணவே கூடாது. பாகவதத்தெல்லாம்
மகான்கள்லாம் எப்படி போட்டிருக்கிறாங்க தெரியுமா? ஆளுங்குடி பெரியவாலாம் மார்பெல்லாம் அணைச்சிட்டு தூங்குவாராம் பாகவதத்தை. அப்படி ஏன்னா பெரிய சொத்தாச்சே, இந்த சொத்தை வந்து யாருன்னா அபகரிச்சிட்டாங்கன்னா அதனால் அந்த சொத்தை வந்து தூங்கும்பொழுது கூட மார்பில் அணைச்சிட்டு படுத்து தூங்குவாராம் அந்த பாகவதத்தை. அவ்வளோ பெரிய வைஷ்ணவ தனம் இது, விஷ்ணு பக்தர்களுக்கு பெரிய தனம் இது. இதனுடைய பெருமை எல்லையற்றது. அதனால் சொல்கிறேன், என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த பாகவதம் போதலை, நான் வேற ஒரு மார்க்கத்தை தேர்றேன்னு சொன்னால் அவன் வந்து சரியாக பாகவதத்தை புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தமே தவிர, புரிஞ்சு கொண்டவன் அப்பா இந்த பாகவதம் கெட்டுச்சுப்பா, எனக்கு இனிமேல் யார் கூப்பிட்டாலும் நான் எங்கேயும் போக மாட்டேன், எனக்கு கிடைச்சது நான் இதில் ஸ்திரமாக நிற்கிற வேண்டியதை மட்டும்தான் என் வேலை, வேறு இதில் நான் ஒழுங்காக இதை நான் தக்க வச்சுக்கிறது, இதை நான் காப்பாற்றிக்கிறது எப்படி அப்படின்றத மட்டும்தான் அவன் கவனம் செலுத்துவானே தவிர, இதுலேருந்து நம்ம விலகிடுவோமா, இந்த பாகவத்தோட்டு நம்மளை விலகிடுவாங்களா, அந்த மார்க்கம் இந்த மார்க்கம் சொல்லி, தம்பி இதெல்லாம் போதாது, இங்கே வா உனக்கு வந்து இந்த 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 நாமா சொல்லு, அந்த நாமா சொல்லு, ஏன்பா பாகவத்திலே நாமா இருக்குப்பா, சரி நாமா சொல்கிறது தப்புன்னு சொல்ல வரல, இதுவும் கூட சேர்த்துக்கன்னு சொன்னால் ஓகே, இல்லை அதை விட்டுட்டு வந்துடு, பாகவதம் வேணாம், நீ வெறும் நாமம் மட்டும் சொல்லு போதும் அப்படின்னு சொன்னால் வச்சுங்க, தயவுசெய்து போகாதீங்க. நீங்கள் பாகவதம் படிக்கிறியா, ரொம்ப சந்தோஷம், கூட இந்த நாமத்தும் சேர்த்து சொல்லு அப்படின்னு சொன்னால் போங்க தாராளமாக. இல்லை பாகவதம் வேணாம், இன்னும் நாம மட்டும் போதும் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து போகாதீங்க. நாம வசதி தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல, நாம மட்டும் போதுன்றது வசதி தான், இல்லைன்னு சொல்ல. அப்போ குணானுபவம், அந்த கிருஷ்ண குணானுபவங்களை இழந்துட்டு நீ வா நாமா சொல்லுன்னா, கிருஷ்ண குணானுபவங்களில் அனுபவிக்கிறதுக்கு தானே நாமாவை. நாமத்துடைய நோக்கம் என்ன? நாமத்துடைய ராம 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 ராமான்னு சொல்கிறது நோக்கம் என்ன? அந்த ராமனுடைய குணங்களை அனுபவிக்கிறதுக்காக, நம்மளை தயார்படுத்துறதுக்காக தானுங்க இந்த ராமராமன் நான் தொண்டை தண்ணி வத்த கத்துறதுக்கு, தொண்டை தண்ணி வத்த கட்டுறது ஆண்ட நாமா வைக்கிறதுன்னு நோக்கம். அந்த கிருஷ்ண பக்தி கிடைக்குமா, அந்த குணானுபவங்கள் அந்த ரசத்தில் போய் முழுகுமா அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கு தானேங்க இந்த நாம சங்கீர்த்தனம். அதுக்கு இல்லாமல் வெறுமனே நாம மட்டும் போதும், இந்த பாகவதம் வேணான்னு சொன்னால் இதை விட வேறு என்ன முட்டாள்தானம் சொல்ல முடியும், சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் நாமா வேறல்ல, பாகவதம் வேறல்ல, ரெண்டுமே ஒன்றுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது இவ்வளோ பற்றி இவ்வளோ தொழில் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நிறைய பேர் பிரித்து பார்க்குறாங்க, நாமா மட்டும் போதும் பாகவதம் வேண்டாம் அப்படின்னு பிரித்து பார்க்குறவங்களுக்கு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு நாம சித்தி ஏற்படலைன்னு அர்த்தம். நாம மட்டும் போதும் பாகவதம் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க நாம சித்தி ஏற்படலை, நாமத்துடைய நோக்கம் அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னு நான் சொல்ல முடியுமே தவிர, நான் நாம மட்டும் பாகவதம் வேணான்னு நாமாவை சரியாக கடைப்பிடிக்கிறவங்க நிச்சயம் பாகவதம் வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. நாமாவை சரியாக சித்தி பண்ணியிருக்கிறவங்க பாகவதமா அப்படின்னு சொன்ன உடனே பாகவதம் பேரை சொன்ன மாத்திரத்திலே கண்ணில் கண்ணீர் வந்துடும். உண்மையாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுறவங்க சொல்கிறேன், அதுதான் அவங்க நாம சித்தி ஏற்படுறதுக்கான அடையாளம். அதனால் ரெண்டு கண்ணு போல், ஒரு கண்ணு குருடாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு கண்ணு மட்டும் ஒரு கண்ணு தான் பார்க்கலாம், ஆனால் ஒரு கண்ணு இப்போ வேண்டாம் அப்படின்னு யாருன்னா சொல்லுவாங்களா? ரெண்டு கண்ணு இருந்தால் தானே நல்லா ஃப்ரீயாக பார்க்க, நல்லா தாராளமாக பார்க்க முடியும். ஒரு கண்ணில் சாட்சி பார்த்துருந்தா எப்படி? அதனால் நாம சங்கீர்த்தனத்தோடு சேர்ந்து பாகவதமும் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ரெண்டு கண்ணு இருந்தால் நல்லா கிளியராக நம்ம தெளிவான பார்வை ஏற்படும் இல்லையா உலகத்தில். அப்போது ரெண்டுத்துடைய நோக்கமும் என்னென்னா ஒரே நோக்கம்தான். ரெண்டு கண்ணு இருந்தாலும் பார்க்குற விஷயமானது ஒன்று தானே, அந்த பகவான் அடையிறது தானே நோக்கம். நாம சங்கீர்த்தனமோ கதாசவனமோ ரெண்டுத்துடைய நோக்கம் என்ன, பகவான் அடையிறது தான். இதை நம்ம பிரித்து பார்க்குறது தான் முட்டாள்தனம். அதாவது என்னென்னா, ஒரு கை வேணாம் ஒரு கை போதும், ஒரு கண்ணு வேணாம் ஒரு கண்ணு போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடுது. ரெண்டு கண்ணுமே வேணும், ரெண்டு கையும் வேணும், ரெண்டு காலும் வேணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக, நம்ம இயக்கங்கள் சரியாக நடந்து நம்ம எல்லா வேலைகளும் சரியாக செய்ய முடியும் இல்லையா? உலகத்தை சரியான கண்ணோட பார்க்க முடியும். இல்லைன்னா ஒன்று போதும் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது? முட்டாள்தனமாக இல்லை இது. நாம மட்டும் போதும் பாகவதம் வேணாம் அப்படின்னு, பாகவதம் மட்டும் போதும் நாம வேணான்னு சொல்ல முடியுமான்னா, பாகவதத்திலே நாம இருக்கே, அதில் நாம இல்லாமல் அவரே இவரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லாமல் அவர் வந்தார் இவர் போனார் அப்படின்னு நான் சொல்ல முடியும்? நாம சொல்லி தான் நான் சொல்கிறோம். அப்போ இதுலேயே நான் நாமாவோடு சேர்ந்து தான் பாகவதமே. பாகவதம் நாம விட்டு பிரிஞ்சு இல்லை. அதனால் நாமமும் பகவத் கதாசிரமனும் ரெண்டும் ஒன்று தான். சரி, அந்த ஆர்கியூமெண்ட் இருக்கட்டும், அது முக்கியம் இல்லை. இது சில பேர் சொன்னாங்க, அதுக்காக சொல்ல வரேன். ஆனால் உண்மையிலே ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே வேணும். நாமாவும் வேணும், பாகவதம் வேணும். அதனால்
பாகவதம் இல்லாத சமயத்தில் நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்கான். சனகாதி முனிகள் என்ன பண்ணாங்க? லீலாமிருத ரசோன்மத்தாக கதா மாத்திரைக்கு ஜீவனாக, அப்போ கதை மாத்திரம் ஜீவிக்கிறான் போதும். அப்புறமா என்ன, ஹரிசரணம் ஹரிசரணம் நித்தியம் ஏவ முகிய வச்சா. அப்போ வாக்கில் நாமாவும் ஹரிசரணம் 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 பகவான் நாமாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஹரிகீர்த்தன தத்வ பகவானுடைய லீலாமிருத ரசோன்மத்தாக கதையினுடைய லீலைகள் அதில் உண்மத்தை பித்து பிடித்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்போ ரெண்டுமே முக்கியம்ன்றது மகான்கள் நடத்தி காமிக்கும் போது நாம் யாருங்க இதில் இதை பிரிக்கிறது? நாம வேற பாகவதம் வேறன்னு பிரிக்கிறதுக்கு நாம் யார்? ரெண்டுமே சமமான பலன் கொடுக்கக்கூடியது. அதனால் ரெண்டுத்துலேயுமே அந்த அனுபவம் கொடுக்கக்கூடியது. ஆனால் நாமத்துடைய நோக்கம் பகவத் குண அனுபவங்களில் போய் ரமிக்கிறது தான் நோக்கம். பக்தர்களுக்கு அதுதான் பிரியம். அவ்வளோதான். சரி, அது போகட்டும். பாகவதத்திலேயே நாமா இருக்குது, அப்படி பாராயணம் பண்ணால் போதும். அதுவே பாகவத பாராயணமே நாம சங்கீர்த்தனம் தான். அப்போ நாமாவோடு சேர்ந்து தான் பாகவதமே குணங்களை வர்ணிக்கிறாரே தவிர, அதான் சொல்கிற நாமானி யசோங்கிதானி, நாமத்தோடும் புகழும் குறிக்கத்தக்க அந்த லீலைகளை தப்பு தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை நீங்கள் வர்ணிங்க. அதுதான் சாதவகா. சாதுக்கள் கேட்பார்கள், சுண்வந்தி காயந்தி கிடந்தி சாதவகா, கேட்பார்கள், அதே தான் பாடுவார்கள் என்று தீர்மானமாக நாரத்தை சொல்லிட்டு போயிரு. அதுதான் நம்ம பாகவதம் ஃபாலோ பண்ணுறோம். பாகவத பாராயணம் பண்ணாவே நம்ம நாம சங்கீர்த்தனமும் பண்ணுறோம், பாகவத கதாசிரவணமும் பண்ணுறோம். ரெண்டுத்துடைய பலனும் நம்ம சேம் டைமில் நம்ம அனுபவிக்கிறோம், ஒரே டைமில். அதனால் இது எல்லாத்தோட வசதி பாகவத பாராயணம். பாகவத பாராயணம் பண்ணுறவங்க தனியாக நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாகவதமே நாம சங்கீர்த்தனம் தான். அதில் நிறைய நாமாக்கள் சொல்லப்பட்டிருக்கு, எக்கச்சக்க நாமாக்கள் சொல்லப்பட்டிருக்கு, எக்கச்சக்கமான குணானுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒன்றே போதுமானது. அவ்வளோதான். அதான் சொல்கிறேனே, இதை இது போதலை, இதுக்கு மேலே வேறு ஒரு சாதனை தேடி போகிறான்னா அவன் விஷயம் தெரியாதவன்னு அர்த்தம். சரியான குருவை ஆசிரியக்கலன்னு அர்த்தம். சரியான குருவை ஆசிரியக்கல மட்டும் இல்லை, சரியான டிசிஷன் அவன் எடுக்கலைன்னு அர்த்தம். சரியான டிசிஷன் எத்தவன் என்னன்னா, அப்பா இந்த பாகவதம் நம்ம விட்டு போகாமல் இது எப்படி தக்க வச்சுக்கிறது, இது எப்படி பாதுகாக்கிறது, இந்த பாகவத்தை விட்டு நம்ம எப்படி விலகாமல் இருக்கணும் அப்படின்றத மட்டும்தான் ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக இருப்பான். அப்படி அவனை அந்த பாகவதத்தை விட்டு அவன் விலகினா கூட அந்த பாகவதம் அவனை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சதுன்னு சொன்னால், அப்போ அவன் பகவானுடைய கிருபை அவன் இடத்துல பூர்ணமாக இருக்குது. அதனால தான் அவனே பாகவதம் விடணும்னு நினச்சா கூட பாகவதம் விடலை அவனால். ஏன்னா பகவான் பிரவிசதி, இவன் நான் சர்வதாத விகாய, அந்த வைகுண்டத்தை கூட விட்டுட்டு இந்த பக்தன் ஹிருதயத்துக்குள்ள பகவான் புகுந்து அந்த பாகவதத்தை இவன் விடாதபடி பகவான் அவனை பாதுகாக்கிறார். அந்த பாகவதத்தை அவனுக்குள்ளே இருந்து பாதுகாக்கிறார். அவனே பாகவதத்தை கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டா கூட, இல்லைல்லப்பா அப்படி அலட்சியப்படுத்தாத அப்படின்னு சொல்லி அந்த பாகவதத்தை திருப்பி படி, அதையே உனக்கு சாதனமாக வச்சுக்கோ, அதையே சாத்தியமாக, அதுவே அனுபவமாகும் உனக்குன்னு இருக்கட்டும் சொல்லி பகவான் கொடுக்குறார். இதை நம்ம கண் கூட பார்க்கலாம். அப்போ பகவானுடைய கிருபை இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, பாகவதம் படிக்கிறோமே, இந்த பாகவத பாராயணம் பண்ணுறோமே, இதெல்லாம் நேது, இதெல்லாம் என்னது? பகவத் கிருபை இல்லாமல் இதெல்லாம் எப்படி கட்சிடும்? நம்ம சாமர்த்தியத்தினாலையா, நம்ம புண்ணியத்தினாலையா? அப்படிலாம் மார்த்தட்டிக்க முடியாது. பகவான் கிருபை பண்ணாதான் எல்லாராலையும். ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேத்னா, எத்தனை ஜென்மனா, கோடி ஜென்ம புண்ணிய நைவது லப்ஜன்னு. அவ்வளோ கோடி ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் இல்லையே? ஜென்மாந்தரத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம் தான், பெரிய புண்ணியம் அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் மகானுடைய அனுக்கிரக ஏதோ கீராத ஹூணாந்திர புலிந்த புல்கச ஆபீர கங்கா யவனா கஷாதயா ஏ அந்நியச்ச பாபா எது உபாஸ்ரயாசியா சுத்தியந்தி தஸ்மை பகவதே நமக அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அப்படியேப்பட்ட அந்நியச்ச பாபகம், அப்படிப்பட்ட சூத்திரனுக்கு கீழ்த்தரமாக இருக்கக்கூடிய கிராதர்கள், ஹூணன்கள், புலிந்தர்கள், புல்காசர்கள், அப்படிப்பட்ட பறவைகளை மாம்சமாக பட்சித்து சாப்பிடுபவர்கள், காட்டுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட எந்த தர்மமும் சொல்லப்படாத அப்படிப்பட்ட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சண்டாளர்கள், அவர்களெல்லாம் கூட பவித்திரம் அடைகிறார்களாம். ஒரு பகவானை ஆசிரியிச்ச, அந்த பாகவதத்தை ஆசிரியிச்ச அந்த மகான்களை ஆசிரியிக்கிறதுனாலே அவர்களெல்லாம் கூட புண்ணியம் அடைகிறார்களாம். அதே சமயத்தில் 3 வர்ணத்தில் இருப்பவர்கள் இருக்காங்க இல்லையா? பிராமணன், சத்திரியன், வைசியன். இந்த நிலையில் இந்த தர்மத்தில் இருந்து இது பிராமணனாக பிறந்திருக்கலாம், சத்திரியனாக பிறந்திருக்கலாம், உயர்ந்த குலத்தில் பிறந்து இருந்தும் நம்பிக்கை, சாஸ்திரத்தில் நம்பிக்கை இல்லாமல், தெய்வ நம்பிக்கை இல்லாமையோ, அலட்சிய புத்தினாலேயோ, தன்னுடைய அகங்காரத்தினாலேயோ தர்மத்தை விட்டவன் அந்நியச்ச பாபா. அப்படிப்பட்ட பாபிகள்லாம் கூட ஒரு மகான்களை ஆசிரிக்கிறதுனாலே அவர்கள் இந்த பாகவதத்தினுடைய பெருமையை தெரிந்து கொண்டு பகவானை அடைந்து விடுகிறார்கள். பக்தியில் அவர்கள் தனியாக பிரகாசிக்கிறார்கள்.
அவர்கள் எந்த சாதனையும் பண்ணல, ஒன்றுமே இல்லை. மகான்களை ஆசிரிச்சதுனாலேயே அவர்கள் அந்த உன்னத ஸ்திதிக்கு மேலே ஏறிடுறாங்க. அப்படின்னா அப்படியேப்பட்ட அந்த பாகவதத்தில் கொண்டு வந்து விடுறதுக்கு தான் எல்லா குரு சேவையும் நாம சங்கீர்த்தனமும் பலவிதமான சாதனங்களும் தீர்த்த யாத்திரைகளும் எல்லாத்துடைய நோக்கமும் என்னென்னா தியான யோகங்களும் மற்ற எல்லா யோகத்திலும் இந்த பாகவதத்தில் கொண்டு வந்து விடுறதுக்கு தான். இந்த பாகவதத்தில் நம்ம எப்பொழுதும் தலைச்சிருக்கிறதுக்கு தான் எல்லா சாதனங்களுடைய நோக்கம். சிஷ்டஸ்ய சுக்தஸ்ய புத்தி தத்தையோ அவிச்சுதார்த்தா கவிபிர் நிரூபிதோ எதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம். சிஷ்டஸ்ய சூக்தஸ்ய புத்தி தத்த யோகம், ஞான யோகமோ புத்தி தத்தையோ தானங்கள் பண்ணுறதோ அல்லது சிஷ்டஸ்ய அப்போ வேத பாராயணம் பண்ணுறதோ அல்லது யாகங்கள் பண்ணுறதோ இவைகளுடைய நோக்கம் என்னென்னா இவைகளெல்லாம் பண்ணதுக்கு அழியாத பலன் என்னன்னு கேட்டால் எதுத்தம ஸ்லோக குணானுவர்ணனம், பகவானுடைய குணங்களை பற்றி வர்ணிக்கின்ற இந்த பாகவத பாராயணம் தான் அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. பகவானுடைய குணங்களை வர்ணிக்கக்கூடிய அந்த கிரந்தத்தை படிக்கிறது தான் உயர்ந்த அவிச்சுதார்த்தகா நழுவாத பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்கள் என்று நாரதர் வியாசரிடத்தில் சொல்லும்போது இதை சொல்கிறார். சிஷ்டஸ்ய சூக்தஸ்ய புத்தி தத்தையோ கவிபிர் நிரூபித எதுத்தம ஸ்லோக குணானு அவிச்சுதார்த்தகா கவிபிர் நிரூபித எதுத்தம ஸ்லோக குணானு வர்ணனம் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஸ்லோகத்தில். இதெல்லாம் சாஸ்திரங்கள் பிரமாணம் இல்லையா? அதனால் யார் பாகவதத்துக்கு ஏன் பாகவதம் நம்மளுக்கு படிக்க வரலன்னா, நம்ம ஏதோ ஒரு பாகவத அபச்சாரம் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு பாகவதரில் நம்ம துவேஷம் பாராட்டினோம்னா நிச்சயமாக நமக்கு பாகவதம் வராது. நம்ம நாக்கில் பாகவதம் வராது, பாகவதன்ற பேர் கூட வராது. பாகவதத்தை நம்ம புஸ்தகம் வீட்டில் இருக்கோம், ஆனால் தூங்கிட்டு இருக்கோம், அதை புரட்டி கூட பார்க்க மாட்டோம். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் கூட ஸ்லோகார்த்தம் ஸ்லோகபாதம்பா. நம்ம இது என்னடா அது இப்படி அரை ஸ்லோகம் கால் ஸ்லோகம் படிச்சுட்டு முடியாதா? நான் படித்து தான் பாறேன். அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் படிக்க முடியாதான்னு நம்ம கேட்கலாம். எத்தனை நாள் படிக்காமல் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். படிக்க விடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவே அஸ்வமேத ராஜசொய்யாகலாம் பண்ணியிருந்தால் தான் அந்த அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் கூட படிக்க முடியுமா அப்படின்னு பாகவத மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம என்னடா அது அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் படிக்க முடியாதுன்னா எத்தனையோ நாள் அந்த அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் கூட படிக்காமல் விட்டுருக்கோம் நம்ம பாகவதத்தை. வீட்டில் தூங்கின்னு இருக்குது புஸ்தகம். யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் கூட படிக்கிறது பெரிய விஷயந்தான். அது பகவானுடைய கிருபை இருந்தால், பகவான் யாருக்கு அதை அனுகிரகம் பண்ணுறானோ அவங்களால தான் படிக்க முடியும். அப்போ பகவான் எல்லா வானர்களும் தான் போனாங்க, எல்லாரும் சீதையை கண்டுபிடிக்கலையே. மோதிரத்தை கொடுத்த ஆஞ்சநேய சுவாமி தானே போய் சீதையை கண்டுபிடிச்சார். அப்போ பகவான் யார் அங்கீகாரம் பண்ணுறாரோ அவர்களால் தான் அதை சாதிக்க முடியும். அவர்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கும், சீதா தரிசனம் கிடைக்கும். அப்படின்ற மாதிரி இந்த பாகவதம் எல்லாரும் புஸ்தகம் நிறைய வீட்டில் இருக்கும். எத்தனை பேர் எடுத்து படிக்கிறாங்க? நான் கேட்குறேன், எத்தனை பேர் எடுத்து படிக்கிறாங்க? படிக்கணும், அதுக்கு தானே புஸ்தகம் வாங்கணும். எதுக்காக புஸ்தகம் வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம்? படிக்கிறது தானே வாங்கி வச்சுருக்கோம். அதை ஒரு அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகம் கூட படிக்க முடியாதா? நான் கேட்குறேன். அப்போ எதுக்கு தான் வீட்டில் புஸ்தகம் வாங்கி வச்சுருக்கோம்? சும்மா தூசு தட்டி அப்புறமா சும்மா ஒரு ஃபேஷனுக்காக வச்சுருக்கிறது தான். அதுக்காக இல்லை. புஸ்தகம் வச்சுருக்கேன்னா அது பகவான் இருக்கிறான். அந்த பகவானை பட்டினி போடாதீங்க தயவுசெய்து. அந்த பகவானை பட்டினி போடாதீங்க. அவனுக்கு என்ன ஆகாரம்னா பாகவத பாராயணமே அவனுக்கு ஆகாரம். அப்போ தான் பகவான் புஷ்டியாக இருப்பான், உங்கள் வீட்டில் சந்தோஷமாக சாநித்தியமாக இருப்பான். பாகவத பாராயணம் பண்ணாமல் புஸ்தகத்தை சும்மா வீட்டில் தூங்க வைக்காதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். அது போல் தூங்க வைக்காதீங்க. அப்படின்னா யாருன்னா படிக்கிறவங்களுக்காவது நீங்கள் கொடுத்துருங்க அந்த புஸ்தகத்தை. இல்லை வீட்டில் சும்மா வச்சுன்னு பூஜை பண்ணுறீங்கன்னா பூஜை பண்ணுங்கள், எடுத்து ஒரு 2 ஸ்லோகமாவது படிங்க. அது படிக்கிறதுக்கு தான் நம்ம வாங்கணும் புஸ்தகத்தை, அது தூங்க வைக்கிறதுக்காக வாங்கணும் நம்ம. அதனால் புஸ்தகம் வீட்டில் வச்சுட்டு எத்தனை பேர் படிக்கிறாங்க சொல்லும் பார்க்கலாம். அதான் சொல்ல, ஜென்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லவேத்து. ஜென்மாந்தத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த பாகவதம் படிக்க விடும், இல்லைன்னா படிக்க முடியாது. ஆனால் இது எதுக்காக சொல்கிறேன்னா கொஞ்சம் கோபமும் வருது. எத்தனை பேர் வீட்டில் பார்த்துட்டு தெரியுமா, புஸ்தகம் சும்மானா இருக்கும். அந்த புஸ்தகம் பார்த்தா தமிழில் வாங்கி வச்சுருப்பாங்க, இந்த ராமநாம் பப்ளிகேஷனில் போட்ட அது 500 ரூபா புஸ்தகம் வாங்கி வச்சுருப்பாங்க, சும்மானா தூங்கின்னு இருக்கும். அதனால் நான் படிக்கிறதே இல்லை. நான் படித்து 1 வருஷம் ஆயிடுச்சு, சும்மா எப்போனா படிக்கணும்னு தோணுச்சுன்னா எடுத்து படிப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நித்தியம் பாகவத சேவையா, ஒவ்வொரு நாளும் ஒரு அரை ஸ்லோகம் ஒரு ஸ்லோகமாவது படிக்கணும். கண்டிப்பாக பாகவதத்தை ஒரு 2-3 ஸ்லோகமாவது படிக்கணும். நம்ம புஸ்தகத்தை திறந்து படிக்கணும். நம்மளுக்கு மனப்பாடமாக இருக்கலாம் எத்தனையோ ஸ்லோகங்கள் இருந்தாலும் புஸ்தகத்தை திறந்து பார்த்து ஒரு 2 ஸ்லோகமாவது படிக்கணும். அதை படித்தாதான் அந்த புஸ்தகத்தை நம்ம கொடுக்குற மரியாதை. பகவானை பட்டினி போடாதீங்க. பகவானுக்கு ஆகாரமே என்னென்னா நம்ம பாராயணம் பண்ணுறது தான்.
அதனால் அதுதான் பெரிய ஆகாரம். அதுதான் அப்போ தான் பகவான் புஷ்டியாக இருப்பான், நம்ம வீட்டில் சாநித்தியமாக இருப்பான். அவன் நல்லா சாப்பிட்டு தெம்பாக இருக்கிற சொல்கிறான் இல்லையா, அப்போ சாப்பிட்டு தெம்பாக இருக்கிறன்னா பகவான் பாகவத பாராயணம் தான். அதனால் பாகவத பாராயணம் பண்ணுங்க, தயவுசெய்து விட்டுடாதீங்க. என்ன விமுஞ்ச ஒரு பொழுதும் இதை விட்டுடாதீங்க. க்ஷணார்த்தம் க்ஷேமார்த்தம், ஒரு க்ஷணமாவது க்ஷேமமாக பொழுதுபோக்குங்க பாகவதம் பாராயணம் பண்ணி அப்படின்னு. க்ஷணார்த்தம் க்ஷேமார்த்தம், க்ஷேமமாக. இந்த எத்தனையோ நம்ம வியர்த்தமாக காலத்தை போகிறோம், ஒரு அர்த்தமாக காலத்தை போகணும்னா அது பாகவத பாராயணம் தான் ஒரே வழி. அதனால் தயவுசெய்து ஒரு பொழுதும் விட்டுடாதீங்க. பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு பாகவதம் கிடைச்சிருக்கு, படிக்கிற வாக்கியம் கிடைச்சிருக்கு. அது ஏன் நம்ம மிஸ் பண்ணுவானே? நிச்சயம் மிஸ் பண்ணாதீங்க. யாரெல்லாம் 1000 பேர் 1000 வழி சொல்லட்டும், நம்ம பாகவத பாராயணம் பண்ணுவோம், பாகவத நிஷ்டையாயிடுவோம். ஆமாம், நைஷ்டிகிரதி. அப்படியேப்பட்ட லௌகிக பலனை எதிர்பார்க்காத சிறந்த பக்தி நமக்குள்ளே உண்டாகும். அது பிரகாசிக்க நீங்கள் வேணால் பார்க்கலாம். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்கியம் ஞானம் செய்யத் அகைதுகம். அகைதுகம்னா எந்தவித பலனையும் எதிர்பார்க்காத தூய ஞானமும் வைராக்கியமும் சிறந்த பக்தியும் உண்டாகுமா இந்த பாகவத பாராயணம் பண்ணால். நிச்சயமாக பகவானிடத்தில் பண்ணக்கூடிய பக்தி அதுதான். அந்த பக்தி இந்த பாகவத்தில் கட்சிடும். ஆமாம், அதனால் கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷ நாசம். பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அந்த பாகவத பாராயணமா. கிருஷ்ண பிரியம், கிருஷ்ணனுக்கு பிரியம் உண்டாகுமா. சகல கல்மஷ நாசனம் எல்லா கல்மஷங்களையும் நமக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாம் அப்படியே அடித்து அந்த கழுவி சுத்தம் பண்ணிட்டோம் நம்ம மனசை. ஆமாம், முக்தியேக ஹேதுமிக்க, முக்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய பக்தி நமக்குள்ளே நல்லா பிரகாசிக்குமா. பக்தி விலாசகாரி, இந்த பாகவதம் பக்தி விலாசகாரி. தாரித்ய துக்க ஜரதாகிதானாம், தரித்திரத்தினால துக்கத்தினால எரிக்கப்பட்டவர்களுடைய அந்த எரிச்சல்லாம் அடங்கி அந்த குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது இந்த பாகவதம். மாயா பிசாச்சி பரிவர்த்தி தானாம், மாய் என்ற பிசாசினால் அப்படி அலைகழிக்கப்படுபவர்கள், அப்படியேப்பட்ட அந்த மாய் என்ற பிசாசினால் ஆட்டி வைக்கப்படுபவர்கள், அந்த மாயிலிருந்து அவர்கள் வெளியே வந்துடுவாங்க, சுலபமாக வெளியே வந்துடுவாங்க அந்த பாகவதத்தில். அப்படியேப்பட்ட இந்த பாகவதம் எல்லாருக்கும் கையில் தெரியும். எல்லாருக்கும் அந்த பாகவத்துடைய பெருமை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியலன்னா தயவுசெய்து பாகவதத்தை படிங்க, மகான்கள் வாக்கில் பாகவதம் கேளுங்க. நம்ம என்ன பெருசாக தெரிஞ்சுக்கணும், ஒன்றும் பண்ண வேணாம். இல்லை நீங்களும் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எந்த சாதனத்தையும் தேடி போக வேணாம், இந்த பாகவத பாராயணமே போதுமானது. அவ்வளோதான். இது ஒன்றே உங்களுக்கு எல்லா ஸ்ரேயஸையும் கொடுத்துரும். எல்லா வித மோட்சம் வரைக்கும், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற 4 வித புருஷார்த்தங்களும் புக்தி முக்தி பிரதாயினி. முக்தி பிரதாயினி. புக்தினா இகலோக சௌக்கியங்கள், முக்தினா பரலோக சௌக்கியத்தை ரெண்டுத்தையுமே கொடுத்து விடக்கூடியது இந்த பாகவதம். அப்படிப்பட்ட முக்தி பிரதாயினி. புக்தின்ற மோட்சம், பௌதிக சுகங்கள். முக்தினா மோட்சம், ரெண்டுமே கொடுத்து விடக்கூடியது பாகவதம். ஆனால் தர்மார்த்த காம மோட்சம் என்ற 4 வித புருஷார்த்தங்களையும் கொடுத்து விடக்கூடிய ஒரே வழி என்னென்னா பகவானுடைய பாத சேவை தான், ஹரிபாத சேவை. இதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ஹரிபாத சேவைன்றது பாகவத பாராயணம். அதுதான். அந்த கண்ணீர் விட்டுண்டு ஆனந்தமாக அனுபவிங்க. தனியாக பதமாக அனுபவிக்கும் போது, பாராயணம் பண்ணும்போது நம்ம அதை அனுபவிக்க முடியாது. அந்த பாராயணம் பண்ணதை அப்படி ஞாபகப்படுத்தும் போது அந்த கண்ணீர் விட்டுண்டு அந்த பதமாக கிருஷ்ணன் எப்படி பேசியிருக்கான் பத்தியா, எப்படி அன்பு வார்த்தை சொல்லியிருக்கான் பத்தியா. மே ஆகிதம், என்னை சரணம் அடைந்தவர்கள் அவரில் மச்சரணம், மத்கோஷ்டம், என்னுடைய கோஷ்டம், என்னுடைய கோக்கள், என்னுடைய பசுக்கள், இந்த கோகுலத்தை நான் ரட்சிக்க வேண்டியது என் கடமை அப்படின்னு சொல்லி பகவான் கோவர்த்தனை உத்தாரணம் பண்ணுறான் இல்லையா. அப்படி தன் பக்தர்களை அப்படி ரட்சிக்கிறானே பகவான். என்னுடைய விரதம் இது அப்படின்னு ராமோதத்தில் சகுர்தேவ பிரபன்னாய தவாஸ்மிரிச்சு யாச்சதே அபயம் சர்வபூதேப்பிய ததாம்பியதத் பிரதம. அபயம் கொடுக்கறது என்னுடைய விரதமாக கொண்டிருக்கேன்னு பகவான் சொன்னாலே. அது கிருஷ்ணாவதத்தில் சொல்கிறான், என்னுடைய விரதம் நான் அப்படி சொல்லியிருக்கேன் ராமோதத்தில். அதனால் என்னுடைய இந்த கோகுலத்தை ரட்சிக்க வேண்டியது என் கடமை என்று பகவான் கோவர்த்தனம் அழகிரி 7 நாள் தாங்கி நின்னா இல்லையா. கொடையாக, குன்று கொடையாக நின்றாய் போற்றி அப்படின்னு, குன்று கொடையாய் நின்றாய் போற்றி அப்படின்னு ஆண்டாள் பாசுரத்தில் வருது. குன்றையே கொடையாக தூக்கினவனா பகவான். அப்படியேப்பட்ட பகவானுக்கு போற்றி நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்ம பாகவதத்தை அப்படியே பாராயணம் பண்ண வேண்டியது தான். பாராயணம் பண்ண முடியலன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே வேறு எந்த சாதனையும் வேணாம்.
எங்கே கவனம் செலுத்த வேணாம். எல்லாம் வந்து வேஸ்ட்டு. எல்லாமே வந்து களியினால் வியாபிக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தா களி கல்மஷத்தை யாருடைய பழகினாலும் நம்ம பார்த்தா ஏதாவது குற்றத்தை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குற்றத்தை பார்க்கக்கூடாதுன்னா கூட எல்லா இடத்துலையும் பார்த்தா அந்த களி கல்மஷம் வியாபிச்சிருக்குது. அதனால் வந்து அங்கே இங்கே வம்பு பேசாமல் தேவையில்லாமல் வியர்த்தமாக பொழுது போகாமல் நமக்கு பகவான் கொடுத்த இந்த ஒரு சேவை என்னென்னா பாகவத பாராயணம். இந்த பாகவத பாராயணத்திலே நம்ம மனசு லயமாகி அதையே ஃபாலோ பண்ணிட்டு அவ்வளோதான். வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதும் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே தற்காலிகம்தான். அதெல்லாம் வந்து தற்காலிகம்தான், எல்லாமே தற்காலிகம். அப்படின்னும் போது உங்களுக்குன்னு எந்த கடமையும் கிடையாது. உங்களுக்கு மனுஷனுக்கு விதிக்கப்பட்ட ஒரே கடமை என்னென்னா பாகவத பாராயணமும் நாம சங்கீர்த்தனம் தான். இதை மட்டும் செவ்வனே நம்ம செய்துட்டோம்னா வேறு ஒன்றுமே நம்ம செய்ய வேண்டியது இல்லை உலகத்தில். மற்றதெல்லாம் பகவான் யோகக்ஷேமம் பகாம் நம்ம அனன்ய சிந்தையோடு நம்ம பாகவத பாராயணம் பண்ணால் மட்டும் போதும். யோகக்ஷேமத்தை பகவானில் மற்ற பொறுப்புகளெல்லாம் பகவான் எடுத்துப்பான். பகவான் நம்மளுடைய பொறுப்புகளை பகவான் சுமப்பான். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணுமோ அவனுக்கு பார்த்து செய்வான் பகவான். அதனால் நம்ம எதையும் கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கேஷுவலாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். எதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பயமற்ற நிலையை கொடுக்கறது தான் பகவானுடைய வேலையை. அதனால் அபயம் சர்வபூதேபிய சகல ஜீவராசிகளத்திலிருந்து உங்களை காப்பாற்றி பயமற்ற நிலையை உண்டாக்குறது தான் பகவானுடைய வேலையை. அதுதான் பகவான் செய்ய போகிறான். அதனால் நம்ம பாகவத பாராயணத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாவே போதுமானது. மற்ற அது அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ வாழ்க்கையில் இதாகிடுமோ அதாகிடுமோன்னு இந்த பயம் இருக்கிற வரைக்கும் பகவானால் வந்து காப்பாற்ற முடியாது. முழு பகவானுடைய இடத்துல வைக்க வேண்டியது விசுவாசம்தான், முழு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நம்ம ஸ்ரத்தையோடு பாகவத பாராயணம் பண்ணோம்னா மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்பான். அதான் சத்தியம். நாம் என்னங்க நம்மலாம் வந்து ஒரு அற்பமான சக்தி கொண்டு சில விஷயங்களை சாதிச்சுட்டு எல்லாம் நான் சாதிச்சேன்னு அப்படி மார்த்தட்டிக்கிறோம். சத்தியமாக நம்ம கேட்டது கொஞ்சம் சிலது தான் நம்ம சம்பாதிச்சிக்க முடியும். நம்ம பணம் வந்து கோடியாக சம்பாதிச்சா கூட அதில் சில பொருள்கள் நம்ம தேவைகளை தான் பூர்த்தி பண்ண முடியும். ஆனால் நம்ம சக்திக்கு மீறிய பல தேவைகளை பகவான் பூர்த்தி பண்ணுறாரு. நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்று வேணும். அந்த காற்று விலை கொடுத்து வாங்க முடியுமா? பகவான் கொடுக்குறான் இல்லையா? நம்மளுக்கு சூரிய வெளிச்சத்தை பகவான் கொடுக்குறான், சந்திரனை கொடுக்குறான். நம்ம பூமியில் வந்து விளைச்சல் பயிர்கள், நம்ம உடம்பு ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் பகவான் வச்சுருக்கான். அப்படின்னும் போது இத்தனை விஷயங்கள்லாம் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாது. நமக்கு தேவையான தண்ணீர் எல்லாமே வந்து பகவானால் இயற்கையாக அளிக்கப்படுகின்ற இந்த பரிசுகள், பகவானால் கொடுக்கப்படுகின்ற இவைகள்லாம் உங்கள் சாமர்த்தியத்தினால் கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. அப்போ பகவான் நம்மளுக்கு பார்த்து செய்கிறான்றதை நம்ம கண் கூட பார்க்குறோம் இல்லையா? அப்போ நம்ம பணத்தினால கொஞ்சம் தான் சாதிச்சிக்க முடியும். ஆனால் நம்ம பணத்தால் சாதிக்க முடியாத பல விஷயங்கள் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். நமக்கு அருமையான அம்மா அப்பா கொடுத்தான், அண்ணன் தம்பி கொடுத்தான், உறவுகளை கொடுத்தான், நம்ம சத்சங்கத்தை கொடுத்தான், பகவானை தெரிய வச்சான், மனுஷ பிறவி கொடுத்துருக்கான். நிறைய சொல்லலாம். அது போல் பகவான் கொடுத்தது எல்லையற்றது. நம்ம பணத்தினால்தான் எல்லாமே நம்ம தலைமையில தான் ஓடுது, நாம் நினச்சி தான் எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம், அது அகங்காரம். நிச்சயமாக நம்ம பணம் சம்பாதிச்சா தான் வாழ்க்கை வாழ முடியும், பணம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு நினச்சிடும் பார்த்தியா? அது குறுகிய மனப்பான்மை. அது குறுகிய மனப்பான்மைனா பகவானை பற்றி அவன் பாகவதன்னா அவன் பாகவதன் இல்லை, பௌதிகவாதி. பாகவதனாக இருக்கிறவன் அப்படி சொல்ல மாட்டான். இந்த பணமும் பகவானால் கொடுக்கப்பட்டது தான். எல்லாமே பகவான் அனுக்கிரகம் இல்லாமல் உங்களுக்கு பணமும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு இந்த பாகவதத்திற்குள்ள பக்தி வரத்துக்கும் வாய்ப்பு இல்லை. எல்லாமே பகவான் அனுக்கிரகம் இருந்தால் தான் கிடைக்கும். அதனால் முதல்ல நம்ம என்ன பகவானுடைய கருணையை கிருபையை பெறத்துக்கு தான் நம்ம முயற்சி பண்ணமே தவிர நம்ம சாமர்த்தியத்தை முதலீடாக நம்ம வைக்கக்கூடாது. எதுலேயுமே நம்ம சாமர்த்தியத்தை முதலீடாக வைக்கக்கூடாது. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா பகவானுடைய கிருபையை முதலீடாக வைக்கலாம். அவனுடைய கிருபை எப்படி நடத்துகிறான்னு நடத்தட்டும் அப்படின்னு போனால் உலகத்தில் வந்து என்னென்னா அவங்கள மாதிரி வாழலையே, இவங்கள மாதிரி வாழலையே, இப்படி வாழலையே, அப்படி வாழலையே, நம்ம இப்படிலாம் சம்பாதிக்கலையே, அவங்கள மாதிரி கோடி சரணம் இல்லை. உனக்கு என்ன குறை வச்சான் பகவான்? அருமையான பாகவதத்தை கொடுத்துருக்கான். உனக்கு மற்றதெல்லாம் போயும்போது ஆனால் உனக்கு இதை மட்டும் போகாத உனக்குள்ள பாகவதத்தை கொடுத்துருக்கானே, இதுதான் நம்மளை விட்டு போகக்கூடாது. இதுலேருந்து நீ நழுவாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதுக்கு நீ தக்க வச்சுக்கோ. அதுக்கு வேண்டி மத்கிருதே தெக்த கர்மனஹா தெக்தஸ்ப ஜன பாந்தபாகா, அதுக்காக உறவினர்களை கூட விட்டுடலாம், அதுக்காக தன் வேலைகளை கூட, தன்னுடைய செயல்களை கூட, தன்னுடைய கடமைகளை கூட விட்டுடலாம். எதுக்கான மத்கிருதே எனக்காக
அப்படி விட்டுடுவாங்க அப்படின்னு கபில வாசுதேவர் சொல்கிறார் இல்லையா. ஏன்னா அவர்களை ந தபந்தி விவிதாஸ்தாபகா, பலவித தாபங்கள் அவர்களை பாதிக்கவே பாதிக்காது. அவர்களை நான் அப்படி ரட்சிக்கிறேன், அப்படி நான் அவர்களை மடியில் வச்சுட்டு அவர்களை கொஞ்சி கொள்ளாவறேன். அந்த பக்தர்களை என்னோட உல்லாசமாக அப்படி பாகவதம் படிச்சுட்டு என்னுடைய சல்லாபம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த பக்தர்களை நான் அப்படி காப்பாற்றுறேன். என்னுடைய கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த கண்மணியை இமைகள் காப்பது போல பகவான் காப்பாற்றுறானா அந்த பக்தர்களை. அவர்களை என்னென்னா லேடி அதாவது என்னென்னா காலச்சக்கரம் கூட அவங்கள தொடாதான். அவங்களுக்கு எந்த பாதிப்புகள் விவிதாஸ்தாப பலவித தாபங்கள் வரும். ஆனால் அவர்களை ந தபந்தினா தபிக்காது, அவர்களை பாதிக்காது. அந்த பக்தர்களை நான் அப்படி ரட்சிக்கிறேன். எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்கன்னு சொன்னால், எனக்காக எல்லா கடமைகளையும் திறந்துட்டு என்னுடைய சேவையே முக்கியமாக நினைத்து கொண்டு பகவான் இல்லறத்தில் இருந்து கொண்டு எந்த ஒரு பணம் வசதிக்காகவும் அவங்களுக்கு எங்கேயும் தேடி ஓடலை, அனவரதம் பாகவத பாராயணம் பண்ணுறாங்கன்னா அவங்கள பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதீவமே பிரியா, அவர்கள் அதிகமான பிரியம், அவர்கள் எனக்கு அதிகமான என்னிடத்தில் பிரியம் கொண்டவர்கள், எனக்கு அதிகமான பிரியமானவர்கள் அவர்கள் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறான் இல்லையா. இந்த அமிர்தமயமான என் தர்மத்தை கடைப்பிடிக்கின்ற அமிர்தம் யார் கடைப்பிடிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட இந்த அமிர்தமயமான இந்த பாகவத தர்மத்தை பாகவத பாராயணம் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்கள் அதீவமே பிரியா, அவர்கள் அதிகமான பிரியம் கொண்டவர்கள் எனக்கு அப்படின்னு அப்படி பகவானுடைய சொல்லானது திகட்டாத சொற்களாகி அந்த பகவத்கீதையில் பகவான் அமிர்தமயமான அந்த வச்சனங்களை கேட்கும்போது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இப்படிலாம் பகவான் நமக்கு எப்படி ஒரு கேரண்டி கொடுக்குறான் நம்ம வாழ்க்கைக்கு. ஒரு அம்மா அப்பா கூட அந்தளவுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. நம்ம சகோதரர்களோ, நம்ம யாரை நம்பி இருக்கிறோமோ, நம்ம கணவன்மார்களோ, நம்ம கணவன்மார்களோ, நம்மளுடைய மனைவிமார்களோ, நம்முடைய குழந்தைகளோ, நம்மளுடைய பிள்ளைகளோ, யாருமே நம்ம வாழ்க்கைக்கு பர்ஃபெக்டாக கேரண்டி கொடுக்க முடியாது. ஏதோ தற்காலிகமான கேரண்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது கூட பகவான் அனுக்கிரகம் இருந்தால் தான் முடியும். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு பூரணமாக நித்தியமாக எப்பொழுதும் கேரண்டி, நம்ம வாழ்க்கைக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு வாய் விட்டு சொல்கிறது பகவத்கீதை தான். யோகக்ஷேமம் பகாம் யோகம், நம்ம அவங்க யோகக்ஷேமத்தை நம்ம பார்த்துட்டு பகவான் கேரண்டி கொடுக்குறான் நம்ம வாழ்க்கைக்கு. அது மாதிரி ஆணித்தரமாக அடித்து கேரண்டி கொடுக்க முடியுமா? யாராவது நீங்கள் யாரை நம்பியிருக்கிறீங்களோ அவங்களால உங்கள் வாழ்க்கைக்கு இப்படி ஒரு பாதுகாப்பை நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பாதுகாப்பு கொடுக்குறவங்களே நிரந்தரமாக இல்லை. எப்போ வேணாலும் இந்த உலகத்தை விட்டு போயிடலாம். அவர்களுக்குள்ளே இருக்கிற நிம்மதியே நிரந்தரம் கிடையாது. அவர்கள் எப்படிங்க ஒருத்தர் ஒரு தூணில் கட்டுப்பட்டு இருக்கிறவன் இன்னொரு தூணில் கட்டுப்பட்டு இருக்கான். அந்த தூணில் இருக்கிறவன் நான் உன்னை காப்பாற்றணும்னு சொன்னால் முட்டாள் தானே. ஃபஸ்ட்டு நீ உன்னுடைய கட்டை அவிழ்க்க முடியாதவன் எப்படி இன்னொருத்தனுடைய கட்டை அவிழ்க்க முடியும்? அது மாதிரி இந்த உலகத்தில் யாரெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்களோ, இதெல்லாம் பொய்யாவன்னா சொல்லலாம். ஏன்னா அவர்களாலே தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியாதவர்கள் எப்படி மற்றவங்கள பாதுகாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ஜரா மரணம் மோட்சம் நோய்களாலையும் ஜென்மம் மிருத்தி ஜரா வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தானே எல்லாமே. அப்போ இவர்கள் எப்படிங்க நம்ம நோயை போக்க முடியும்? இவர்கள் எப்படிங்க நம்மளுடைய முதுமையை, நம்மளுடைய மரணத்திலேருந்து நம்மளை எப்படிங்க இவங்களாம் விடுவிக்க முடியும்? எப்படி நினைக்கிறீங்க? அப்போ ஜரா மரண மோக்ஷாய மாம் உபாசித்தியன் பகவத்கீதை சொல்கிறனால இந்த ஜரை மரணத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக என்னை உபாசிக்கிறார்கள் அப்படின்னா. ஏன்னா அவன் ஜரை மரணம் இல்லாதவன், நோய் நொடி இல்லாதவன், அவன் சச்சிதானந்த ஸ்வரூபன். அந்த கிருஷ்ணனை ஆசிரியவங்களுக்கு தான் அந்த என்னமோ பேச வந்தேன், அது பாகவதுடைய பெருமை பேச வந்தேன், அது என்னவோ அப்படியே உபன்யாசமாக போயிடுது. இந்த விஷயம்லாம் அப்படியே கலரி வந்துடுச்சு பாருங்கள். சரி, ஓகே, தொடங்கிட்டோம், அதை சொல்லிட்டோம். அப்போ இந்த ஜராமரண மோட்சத்துலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு பகவானை ஒத்த நாள் மட்டும்தான் முடியும் பொழுது அப்போ ஏங்க நீங்கள் மற்றவங்கள அண்டி இருக்கீங்க? அப்போ ஏன் நீங்கள் பிச்சைக்காரங்களை போய் பிச்சை கேட்குற மாதிரி இல்லை இது? சக்தி இல்லாதவங்கள போய் ஏன் ஆசிரிக்கிறீங்க? ஏன் மற்றவங்கள நம்பி இருக்கீங்க? ஏன் மற்றவங்கள அண்டி இருக்கிறோம் நாமெல்லாம்? தன துர்மதாந்தகா, பணத்திமிர் பிடிச்சவங்கள போய் ஏங்க நம்ம தொங்கின்னு இருக்கோம்? தன துர்மதாந்தகா, கெட்ட மதம் பிடித்தவர்களாகி அந்த பணத்திமிர் பிடிச்சவங்கள போய் நம்ம ஏங்க அவர் தான் ஈஸ்வரன், அவன் தான் பரமேஸ்வரன், அவன் தான் கடவுள் அப்படின்னு நம்ம ஏங்க போய் அவங்களெல்லாம் அண்டி இருக்கிறோம்? என்ன ஒரு முட்டாள் தானே இது? இவர்களால் உங்களால் ஜரா மரணம் மோட்சம் இந்த நோய்களிலிருந்து எல்லாத்துலேயும் ஜென்மம் மிருத்தி ஜரா இதிலிருந்து விடுவிக்க முடியுமா? அவளால் சக்தியற்றவர்களை ஏன் போய் ஆசிரிக்கலாம்? பகவான் அல்லவா சக்தி உள்ளவன், அவன் தானே சக்திமான். அப்போ அவனை ஆசிரிக்கிறது விட பெரிய விஷயம் உலகத்தில் யாரையும் ஆசிரிக்க வேண்டியது இல்லைன்னு தானே அர்த்தம். அவனை ஆசிரிச்சுட்டா வேறு யாரையும் ஆசிரிக்க வேண்டியதில்லை. அப்படி அந்த மகாத்மாக்களை அந்த பகவானையே முழுசாக நம்பியிருக்கிற மகாத்மாக்களை ஆசிரிக்கணும், பகவான் ஆசிரிக்கணும்.
அவ்வளோதான், வேறு என்ன. அதுதான் இந்த பாகவதத்தினுடைய வடிவம். இதில் பாகவதனுடைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, பகவானுடைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இதில் இருக்கிற மகாத்மாக்களுக்கு எல்லையே கிடையாது. பிரகலாதன், துருவன், உத்தவர், அகுரர், அப்படிப்பட்ட வசுதேவர், குந்தி தேவி, பீஷ்மாச்சாரி, எவ்வளோ அர்ஜுனன் போன்ற எவ்வளோ மகாத்மா, உத்தவர், எவ்வளோ மகாத்மாக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த மகாத்மாவுடைய ஆசீர்வாதம்லாம் வேண்டாமா? இந்த மகாத்மாக்களுடைய தபஸ்லாம் நமக்கு வேண்டாமா? அந்த மகாபிரகுர் வசிஷ்ட சிவனஸ்ட கௌதமோ மேதாதி தேவராதோ காதி சுதன்னா யாருன்னா, காதியினுடைய சுதர் யாருன்னா விஸ்வாமுத்திரர், வசிஷ்டர், வியாசர், இவங்களுடைய இந்த மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம்லாம் பூர்ணமாக வேணும்னா பாகவதம் இன்றைக்கி படிங்க. இன்றைக்கி இந்த பாகவதத்தை பிடிச்சிங்க. இவ்வளவு மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிடும். பக்தியில் தலைச்சு நிற்பீங்க. அதனால் அனைவரும் இந்த பாகவதம் படிக்க முடியலாம், ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். அது சொல்ல தான் வந்தேன், அது எங்கேயோ போயிடுது, டைம் ஆகிடுது. சரி, ஓகே. பரவாயில்ல, ரொம்ப டைம் ஆகலை, 1 மணி நேரம் கூட ஒன்றும் ஆகலை, பரவாயில்ல. இன்னும் டைம் ஆகிடுச்சுன்னு நினச்சிருந்தான் பயந்து. சரி, அதனால் சக்தி இருக்கிறவங்க யார்? பகவான் மட்டும்தான். நிறைய பேர் இந்த பாகவத அபச்சாரம் அப்படின்னு சில பேர் அது சொல்லும்போதே ஒரு மாதிரி மனசு கசப்பாக இல்லை. எப்படிங்க அபச்சாரம் ஆகும்? பாகவத அபச்சாரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. சில பேர் பயமுறுத்துவாங்க, பாகவத அபச்சாரம் பண்ணுறீங்க, நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, இப்படி தெரியாமல் ஏதாவது பேசியிருப்போம், ஏதாவது பண்ணியிருப்போம், அதெல்லாம் மன்னிப்பு உண்டு. பாகவத அபச்சாரமே நீங்கள் பாகவத பாராயணம் பண்ணுங்கள். இதில் எல்லா அபச்சாரம் எல்லாமே இதெல்லாம் பரிகாரமே பாகவத பாராயணம் தான். அதுலேயே நாமம் இருக்குது, நாம சங்கீதமே போதும். நீங்கள் எதனா பாகவத அபச்சாரம் பண்ணிட்டு யாருன்னா பயமுத்துறாங்கன்னா தயவுசெய்து பயப்படாதீங்க. ஆனால் பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாது. அது கண்டிப்பாக நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தெரியாமல் பண்ணியிருக்கலாம். அதை வச்சு நம்ம சில பேர் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் பார்த்துருக்கேன். நீங்கள் பெரிய பாகவத அபச்சாரம் பண்ணுறீங்க, நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. பகவான் கூட துணை இருக்கிறான். பாகவதர்கள் ஆகிய பிரகு, வசிஷ்ட, சிவன, இவங்களாம் பாகவதர்கள் இல்லையா? சுகாச்சாரிய பாகவதர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட பாகவதம் படிக்கிற நமக்கு எந்த அபச்சாரமும் தாக்காது. தைரியமாக இருங்க. பக்தி யுக்த மனஸ்கானம் ந ஸ்பர்சனே பிரபுர் பவேத்து. பக்தி எவன் மனசில் இருக்குதோ அவரில் எதுவும் தொடர்றதுக்கு ந பிரேதோ ந பிசாச்சவா ந ராட்சச அசுர அபிவா பக்தி யுக்த மனஸ்கானம் ந ஸ்பர்சனே பிரபு பவேத்து. அப்படிப்பட்ட மகா பலம் படைத்த ராட்சசர்கள், 10,000 யானை கொண்ட பலம் படைத்த ராட்சசர்கள், அசுரர்களாலேயே ஒன்றும் பண்ண முடியாதுன்னா இவர்கள்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அது எனக்கு நீ அபச்சாரம் பண்ணிட்ட, எனக்கு நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, உனக்கு பக்தியில் வீழ்ச்சி அடைஞ்சிடுவேன் அப்படின்னா சில பேர் பயமுத்துறாங்க இல்லையா? கண்ணு கதிர பார்த்துருக்கேன். இப்படிலாம் பேசுகிறாங்க, கோபத்தில் பேசுகிறாங்க. ஆனால் அது மாதிரி பேசக்கூடாது. அவங்க உண்மையான பாகவதர் எப்படி சொல்லுவாங்கன்னா, பரவாயில்லப்பா போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது போலலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நீ பெரிய அபச்சாரம் பண்ணிட்டு பயமுறுத்த மாட்டாங்க. பயமுறுத்துறவங்க உண்மையான பாகவதரே கிடையாது. முதல்ல தெரிஞ்சுங்க. அது மாதிரி நீ பாகவத அபச்சாரம் பண்ணிட்ட, நீ எனக்கு அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னா தயவுசெய்து அவங்க பாகவதர்லேயே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் அந்த இடத்த விட்டு போயிடு, மௌனமாக கவனம் போயிடுங்க. சரிங்க, மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க அந்த இடத்த விட்டு. அதனால் யாருடைய பயமுறுத்தலுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. பகவான் கோவிந்த புஜகுப்தாயா, பகவானுடைய கைகளால் அரவணைக்கப்பட்டவர்கள் நாமெல்லாம் பக்தர்கள். அப்படிப்பட்ட அவனுக்கு கையை மீறி தான் நமக்கு ஆபத்து வரும். அந்த கோவிந்த புஜகுப்தாயா, அந்த கோவிந்தனுக்கு புஜம் கரங்களால் அரவணைக்கப்பட்டவர்கள், அவனுடைய கரங்களுக்குள்ள அடைக்கலம் புகுந்தவர்களாகிய நாம் எந்தவித சாபங்களோ தாபங்களோ, எந்தவித சாபனை பண்ணாலும் சபிச்சாலும் சரி, தாபங்களோ சரி, இதெல்லாம் நம்மளை பாதிக்கவே பாதிக்காது. ஆமாம், தபந்தி விவிதாஸ்தாபகா ந தபந்தி விவிதாஸ்தாபகா. பலவித தாபங்கள் இவளை பாதிக்காது. ஏன்னா எனக்காக வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணியிருக்கான். பாகவதம் இருக்கான், பகவன் நாமா சொல்கிறான். அப்படிப்பட்டவனை நான் என்னமா கைவிட்டுருவேன்? அப்படிப்பட்ட துர்வாசா துக்கமா பக்த வினிந்தகா, துர்வாசா துக்கமா பண்ணாகா. அப்படிப்பட்ட பக்தர் அம்பரீஷன் ஒரு பாவமும் அறியாத அம்பரீஷனத்தில் போதத்தை விட்டு அவர் என்ன பாடுபட்டார்? அவர் பிரம்மலோகம் போனார், கைலாசம் போனார், விஷ்ணுலோகம், எங்கே போய் அவருக்கு நிம்மதி கிடைக்கலையே. சீதந்தி ஜெகத்ரையே. அப்போ 3 லோகத்துலையும் போய் நிம்மதி இல்லாமல் தான் அலைஞ்சார். அதனால் நான் தன்னை பெரிய பாகவதனாக நினைத்து கொண்டு, ஆஹா இவெல்லாம் ஒரு பாகவதனா விருந்துக்கு அழைச்சிட்டு என்னை அவமதிச்சிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரும் நிந்திக்கிறாரு. அந்த பக்த வினிந்தகா அந்த அம்பரீஷனை நிந்திக்கிறாரு. நிந்திச்சுட்டு உடனே என்ன பண்ணுறாரு, உடனே நான் அவனுக்கு தண்டனை கொடுக்குறேன் பார் அப்படின்னு கோபத்தினால
ஜடை கிள்ளி போடுறார். அதில் வந்து ஒரு பூதம் கிளம்பி வருது. அது அம்பரீஷனை கொல்ல வருது. அப்போ சுதர்சனாஸ்திரமானது பகவானால் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பக்தனுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வச்சிருப்பார். அந்த பாதுகாப்பு வைக்கப்பட்டிருந்த அந்த சுதர்சன அஸ்திரமானது அந்த ஜோதி பிழம்பாக கிளம்பி அந்த பூதத்தை எரித்து சாம்பலாக்கி அப்புறம் துர்வாசரையும் துரத்துறது அந்த சக்கராயுதம். அப்போ துர்வாசர் போய் 3 லோகத்துலேயும் அழிகிறாரு. இந்திரலோகம், சந்திரலோகம், அந்த லோகம், இந்த லோகம், எந்த கந்தரலோகம், அப்புறம் பார்த்தா கைலாசம், பிரம்ம சத்தியலோகம், அப்படிப்பட்ட வைகுண்டத்துக்கும் போகிறார். பகவான் கூட காப்பாற்ற முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண ஒரு பாகவதம் நினைக்கிறோம் இல்லை. சபைமான கிருஷ்ண பதார விந்தையோர் வச்சாம்சி வைகுண்ட குணான வர்றனே. எப்போதும் மனசை பகவான் திருவள்ளியில் வச்சிருக்கிற வாக்குனால பகவத் குணங்களை பேசுகின்ற அந்த பாகவதற்கு அபச்சாரம் பண்ணிட்டுனா நீ எப்படியாப்பட்ட தபஸ்வியாக இருந்தாலும் சரி, வித்தை, தவம், தியானம் எல்லாமே சிறந்த ஞானம் இருக்குது துர்வாசரிடத்தில். ஆனால் வினயம் இல்லைன்னு சொன்னால் இவைகளெல்லாம் ஒன்றுத்துக்கும் பயன்படாது அப்படின்னு பகவானை எச்சரிக்கை பண்ணி போய் அந்த அம்பரீஷன் காலிலே போய் விழுந்தார். அந்த பாகவத அபச்சாரம் பண்ணால் அந்த பாகவத காலிலே போய் விழணும். அந்த பாகவதர்கள் எனக்கு அபச்சாரம் பண்ண பற்றியா, அதில் தான் உனக்கு தண்டனை அப்படியா சொன்னார் அம்பரீஷன். எனக்கு அபச்சாரம் பண்ணாத உன்னை அப்படி தான். இது துர்வாசர் தான் அப்படி சொன்னார். எனக்கு நீ என்னை கூப்பிட்டுட்டு நீ அவமதிச்சிட்ட என்ன, உனக்கு என்ன தண்டனை கொடுப்பா, உனக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா துர்வாசர் தான் சொன்னார். அம்பரீஷன் ஒரு வார்த்தை கூட சொல்ல. என்ன சச்சா அழகா அந்த இடத்த விட்டு அசையாசி இல்லை, அப்படியே தைரியமாக நின்னார். அப்படியே அந்த பூதம் என்னை கொண்டு போட்டுட்டமே அப்படின்னு தைரியமாக நின்னார். ஆனால் கடைசியில் பகவானால் சதோசனாஸ்திரத்தினால் ரட்சிக்கப்பட்டார். அவர் அந்த பூதத்தையும் வதம் பண்ணிச்சு, துர்வாசனையும் துரத்துச்சு. அவர் துர்வாசர் காலில் விழுந்தார். விழுந்த உடனே அம்பரீஷன் காலை பிடிச்சார். அப்படிப்பட்ட மகாத்மா யுக கணக்கில் வாழக்கூடிய அப்படிப்பட்ட சிவனுடைய அம்சமாகி அப்படிப்பட்ட துர்வாசரே தான் பண்ண தவறுக்கு மருந்தி அம்பரீஷன் காலில் விழுந்த உடனே அம்பரீஷன், ஐயோ நீங்கள் போய் என் காலை பிடிக்கலாமா, இப்படி தான் பேசுவாங்க மகான்கள்லாம். பத்தியா என் காலில் வந்து விழுந்த பத்தியா அப்படின்னு திமிராக பேச மாட்டாங்க மகான்கள்லாம். என் காலில் போய் நீங்கள் பிடிக்கலாமா, ஐயோ நீங்கள் எப்படியாப்பட்ட பாகவதர், எப்படியாப்பட்ட மகாத்மா, நீங்கள் போய் இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு அப்படியே லஜ்ஜைப்பட்டு அப்படியே வெக்கப்பட்டு ஒதுங்கிட்டார். ஒதுங்கிட்டு, சுவாமி நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்கள் மகாத்மாக்கள், என்னுடைய விருந்தாளி, நான் தான் ஏதோ அபச்சாரம் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறு குறித்து தான் வருந்துறாரே தவிர துர்வாசர் ஒரு வார்த்தை கூட பூதத்தை ஏவி விட்டதையோ அல்லது அவரை நிந்திச்சதையோ எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசலை. அதான் மகான்களுடைய லட்சணம், பாகவத லட்சணம். இதை விட்டுட்டு நம்ம வந்து எனக்கு அபச்சாரம் பண்ணிட்டேன், நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட பாரு, இதனுடைய பலனை நீ அனுபவிப்ப பாரு, அப்படிலாம் சாபம் கொடுக்கறது தான் அவர்கள் பாகவதர்களே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுங்க. துர்வாசர் அப்படி தான் கோவப்பட்டார். அப்புறம் கடைசியில் பார்த்தா அவர் தான் அவஸ்தைப்பட்டார். அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஒரு பக்தர்களை வந்து நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான்னு மன்னிப்பு கேட்குறாங்க, அப்படின்போது மன்னிச்சுட்டு போயிடணுமே தவிர இல்லை நீங்கள் இப்படி பண்ணிடக்கூடாது, அப்படி பண்ணிக்கூடாது, அதையே குத்தி காட்டுறது, இதெல்லாம் சில இடத்துல பார்த்தேன். அதுக்காக சொல்ல வரேன். அப்படிலாம் செய்யக்கூடாது யாருமே. இத்தனையும் அவங்க சிறந்த பெரிய பாகவதர்களாக இருக்கிறாங்க. அவங்க வைஷ்ணவ துளசி மாலைலாம் போட்டிருக்காங்க, இது தீட்செல்லாம் வாங்கியிருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் சில பேர் அது மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்லக்கூடாது. மற்ற மனசு புண்படுற மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. அவங்க அப்படியே பண்ணியிருந்தா கூட அவங்கள மன்னிக்கணுமே தவிர, அவர்களுக்கு ஆறுதலாக சொல்லணுமே தவிர, அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு அன்பாக சொல்லி புரிய வைக்கணுமே தவிர, அப்படியே பண்ணியிருந்தா கூட அபச்சாரம் பண்ணியிருந்தா கூட புரியணுமே தான் அவங்களுக்கு வந்து சாபம் கொடுக்குற மாதிரி அது மாதிரிலாம் பேசக்கூடாது. அது எதுக்காக இதை வலியுறுத்தி சொல்லணும்னா, நம்ம யாருமே பகவானுக்கு சமமா ஆகிட முடியாது. பகவான் தானே. நம்மளாம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ற ஒரு பணிவில் தான் நம்ம போனோமே தவிர நம்ம யாருமே உயர்ந்தவர்கள் கிடையாது. எல்லாமே ஏதோ ஒரு குற்றம் செய்து கொண்டு தான் செய்யப்பட்டு தான் இந்த சிறையில் இந்த உலகம் என்ற சிறையில் நம்ம மாட்டின்னு அவஸ்தைப்படுறோம். இந்த சிறையிலேருந்து விடுவிக்க பார்ப்போமா, மேலும் இந்த சிறையிலே இருக்கணும்னு நினைப்போமா, மேலும் மற்றவங்களுக்கு சாபம் கொடுத்துக்கின்னு நம்ம மற்றவங்களை பயமுறுத்திக்கின்னு இது போல் பிளாக்மெயில் பண்ணிக்கிது இது மாதிரி மேலும் இந்த சிறையிலேயே இருக்கணும். நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்ணி தான் இந்த சிறையில் வந்து மாட்டின்னு இருக்கிறோம். இந்த மனுஷ பிறவிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த உலகம் என்ற சிறையில் மாட்டின்னு இருக்கிறோம். இந்த சிறையை விட்டு வெளியேற வேண்டாமா? அதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். அதுக்கு நம்ம நல்ல என்னென்னா, இப்போ ஒரு சிறை கைதிகள் கூட அவங்களுடைய நன்னடத்தையை பார்த்து அவங்களுக்கு சீக்கிரமாக விடுதலை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? பார்த்துருக்கலாம், நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது அவர்களுடைய அந்த நன்னடத்தையினால் என்னென்னா கிருபையினால் அவர்களுக்கு சீக்கிரமாக விடுதலை கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி நாம் இந்த உலகத்தில் வந்துட்டோம்.
சரி விழுந்துட்டோம், நம்ம ஏதோ ஒரு பாபத்தினால ஏதோ தண்டனை அனுபவிக்கிறோம் இந்த சிறை வாழ்க்கை. ஆனால் இந்த சிறையிலேருந்து விடுவிக்க இதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்க்கணுமே தவிர, இந்த சிறையில் இருக்கிறது மேலும் மேலும் குற்றங்களை செய்து மேலும் மேலும் இந்த சிறையிலேயே இன்னும் அதிகமாக தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நம்ம இந்த உலகத்தில் வரல. அப்படி நம்ம செய்யக்கூடாது. அதனால் ஒருத்தருக்கு ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ்திய கலப்பிரசித்ததாம் தியாயந்து சிவம் மிதோதியா. ஒருத்தருக்கு மனசால மங்களத்தை விரும்புங்கள், நல்லது நினைங்க, எல்லாருக்குமே நல்லது மங்களம் மட்டுமே உண்டாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம சந்தோஷமாக ஒருத்தர் அரவணைச்சு அன்பாக அனுசரித்து அப்படி போகணுமே தவிர யாரிடத்துலையும் விரோத பாவம் பாராட்டக்கூடாது. தன்னை ஒரு சிறந்த வைஷ்ணவனாக, தன்னை ஒரு சிறந்த பக்தனாக நினைத்து மற்றவங்களை அவமதிக்கிறது நம்ம பக்தி நிலையிலிருந்து நம்ம கீழே வீழ்ச்சி அடைக்கிறோம்னு எனக்கு தெரியாமையே நம்ம விழுந்துடுறோம். கீழே நம்ம பக்தி நிலையிலேருந்து வீழ்ச்சி அடைகிறோம்னு தெரியாமையே நம்ம விழுந்துடுறோம். அப்புறமா எப்படி நம்ம பாகவத்தில் பக்தி வரும், பகவத் விஷயத்தில்? அதனால் இதெல்லாம் ரொம்ப தவிர்க்க வேண்டிய விஷயம். அதனால் இது கொஞ்சம் வலியுறுத்தி சொன்னேன். ஆனால் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு தேவை பாகவதம் தான். மற்றவங்க அதனால் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ நான் அது சொல்கிறவங்கள அவங்கள மனசு அவங்க சொல்கிறவங்கள குற்றவாளியாக சொல்கிறதுக்காக சொல்லலை. அப்படி சொன்னாலும் பயப்படாதீங்க. நீங்கள் பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கிறவங்க பயந்துன்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வேண்டி சொல்கிறேன் நான். அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே குற்றம் பண்ணியிருந்தாலும் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் பக்தியில் முன்னேற்றம் அடையிறது பாருங்கள். யாருக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்ல வரேன். அவங்களுக்காக சொல்கிறேன். இதுக்காக பயந்துன்னு இருக்காங்க இல்லையா நிறைய பேர். ஐயோ அவர் பெரிய மகாத்மா, ஒரு பெரிய பாகவதர், அவர் நான் அபச்சாரம் பண்ணிட்டேன், ஏதாவது வந்துருமோன்னு பயப்படுறேன் இல்லையா, அது பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே தாகாது. பகவானுடைய கோவிந்த புஜகுப்தாய், நீங்கள் பகவான் நாமா சொல்கிறீங்களா இல்லையா, பாகவதம் படிக்கிறீங்களா இல்லை, பாகவதம் கேட்குறீங்களா இல்லை, நீங்கள் சிறந்த பக்தர் தான். நீங்கள் அதை பற்றி அதில் எந்தவித சந்தேகம் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பகவான் பாதுகாக்கிறோனோ, அவங்க பெரிய தீட்சேத்தவங்களாக இருக்கலாம், பெரிய பாகவதராக இருக்கலாம், இருக்கட்டும். ஆனாலும் அந்த சலுகை பகவான் உனக்கும் கொடுப்பான். அதனால் நீங்களும் அந்த ஸ்டேட்டஸில் பகவான் உங்களை உயர்த்தி தான் வச்சுருக்கா. நீங்கள் அதை உணரல, அவங்க உணர்ந்ததாக தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள், அவ்வளோதான். நீங்கள் பயப்படாதீங்க. அவங்களுக்கு இருக்கிற பகவான் தான் நம்மளுக்கும் இருக்கிறான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பக்தனாகவே இல்லாமல் சாதாரண பாமரனாக இருந்தால் கூட சரி, அவன் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பகவான் அவனுக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் இருந்தால் அந்த புண்ணியம் அந்த சாபம் தாக்காதபடி காப்பாற்றும். அப்படி என்னும்போது சாதாரண மனுஷன்ல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னும் போது ஏன்னா பகவான் எல்லாருக்கும் பொதுவானவன், எல்லாருக்கும் சமமானவன். அப்படியேப்பட்ட சமப்பிரியன், சமமான பிரியம் கொண்டவன் எல்லாத்துலேயும். அப்படியேப்பட்ட அப்பாவிகளிடத்துல போய் இவருடைய சாபமோ அதுவும் ஒன்றும் தாக்காதபடி அநியாயமாக ஒருத்தருக்கு போய் தாக்குறபடி பகவான் விடுவானா? விடமாட்டான். பகவான் காப்பாற்றுவானே தவிர, அதாவது என்னென்னா, பணிவு இல்லாதவங்களுக்கு தான் இது பழிக்குமே தவிர பணி உள்ளவங்களை ஒன்றுமே பண்ணாது. பணி உண்டு தாழ்ந்து போகிறான். இப்போ அம்பரீஷன் பணிவாக தாழ்ந்து போயிட்டான். அதனால தான் துர்வாசுடைய சாபம் கூட ஒன்றும் தாக்கலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் அதுக்காக தான் இந்த சரித்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பயப்படுறதுக்காக பக்தி யோகத்துக்கு வந்திருக்கோம். ஐயோ அவருக்கு என்ன நினச்சிப்பாங்களோ, இவங்களுக்கு என்ன நினச்சிப்பாங்களோ, இந்த பக்தர் என்ன நினச்சிப்பாங்களோ, அந்த பக்தர் என்ன எதனா நினச்சி போட்டோமே. நீங்கள் பயப்படுங்க, உங்களுக்கு பகவான் இருக்கிறான். அந்த தைரியத்தை மனசில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? நீங்கள் எதுவும் தப்பு பண்ணல, விட்டுருங்க. அப்போ ஏன் பயப்படுறீங்க? அவங்க பயமுத்துறாங்கன்னா பயமுத்தி போட்டோம். நம்ம ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணியிருப்போம், அதுக்கு மன்னிப்பு கேட்டாச்சு. அதுக்கு பிறகு அவங்க பயமுத்துறாங்கன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் தூக்கி போட்டு போயினே இருங்க. நீங்கள் பகவத் பாராயணம் பண்ணுங்கள், பகவான் நாமா சொல்லுங்கள். அதுலேருந்து வீழ்ச்சி அடைஞ்சால் தான் அந்த சாபம் நம்மளை தாக்குந்தான் அர்த்தம். பக்தியிலேருந்து நம்ம நாம சங்கீதத்தை விட்டாலோ அல்லது பாகவத பாராயணத்தை விட்டாலோ இந்த பாகவத் கதாசிரவணத்தை விட்டாலோ இல்லை சத் சங்கத்தை நம்ம விட்டாலோ அப்போ தான் நம்ம அந்த சாபமானது தாக்குறதுக்கு அடையாளம். ஆனால் நீங்கள் இதை விடாமல் ரெகுலராக நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு சொன்னால் எந்த சாபம் உங்களை தாக்கலைன்னு அர்த்தம். தைரியமாக இருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் பாகவதம் நம்மளை பாதுகாக்க தான் வந்திருக்கே தவிர நம்ம கெடுக்கிறதுக்கு பாகவதம் கிடையாது. பாகவதம் படிக்கிறோன்னா தைரியமாக இருங்க. அதே சமயத்தில் நம்மளுக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது, பணிவாக இருக்கணும். ஏதாவது அபச்சாரம் சொன்னாங்கன்னா சாரிங்க, என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். அதனால் அடுத்தது நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இது மாதிரி பயப்படக்கூடாதுக்காக தான் இப்படி பயப்படுறாங்க இல்லையா, அந்த பயமுந்தவங்களுக்காக சொல்கிறேனே தவிர இது மாதிரி சொல்கிறவங்கள நான் குற்ற உணர்ச்சி படுத்து அவ்வளோ குற்றவாளிகளாக தீர்மானிக்கிறதுக்காக நான் சொல்லலை. கண்டிப்பாக அது மாதிரி சொல்லக்கூடாது. அப்படியே சொல்லி பயப்படுறாங்கன்னா அந்த பயப்படுறவங்களுக்கு சொல்கிறேன், பயப்படாதீங்க. பகவான் நமக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு அபயம் சர்வ, அந்த பயம் இல்லாத நிலையை கொடுக்கறது தான் பகவான் இருக்கிறான். அப்படியேப்பட்ட பகவான் நாம சொல்கிறேன், நீங்களும் வசதி தான். புரியுதுங்களா? நம்ம அந்த உயர்ந்த ஆசனத்தில் உட்காந்துருக்கலாம், அவங்க பெரிய ஆளாக இருக்கட்டும். ஆனால்
அதனால் நீங்கள் கீழ்நிலையில் உட்கார்றதுனால நீங்கள் வந்து தாழ்ந்தவர்கள் நினச்சிடாதீங்க. புரியுதுங்களா? பௌதிகத்தில் இருக்கிற மக்களால் உயர்த்தப்பட்டதுனால அவர்கள் உயர்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் நம்ம சாதாரண பக்தி பண்ணுறோம், நம்மளை உயர்ந்த ஆசனத்தில் உட்கார வைக்கல, அதனால் நம்ம வந்து தாழ்தில்லை. இல்லை, பகவான் உங்களை உயர்வாக தான் வச்சுருக்கான். நீங்கள் நாம சொல்கிறீங்களா இல்லையா, பாகவத பாராயணம் பண்ணுறீங்களா இல்லையா, தொடர்ந்து பண்ணுறீங்களா விடாமல், அப்போ பகவானுடைய கிருபை இல்லாமல் அதெல்லாம் பண்ண முடியும். அப்போ நீங்களும் அந்த பாகவதற்கு சம்மானம் தான். மக்கள் ஒன்றா அவர்களை உயர்த்திக்கிட்டோம். ஆனால் எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் உலகத்தில் தான் இந்த பேதங்கள்லாம், உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை. அவர்கள் குருஸ்தானத்தில் இருக்காங்க, இவங்க உயர்ந்த ஆசனத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு சிறந்த சீனியர், இவங்களாம் ஜூனியர், அதில் வேறு பக்தரில் வேறு சீனியர் ஜூனியர் வேறு இருக்குது. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் இந்த பேதமான பான்மை இந்த உலகத்தில் தாங்க, இந்த மனுஷர்களுக்குள்ளே தாங்க இதெல்லாம் இருக்குது. அது பக்தர்களுக்குள்ளவும் இந்த பேதமான பான்மை இருந்தால் இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. அதனால் ஏகாந்த லாபம் அதனால தான் சொல்கிறேன், மனசை புண்படுத்தக்கூடிய அப்படியேப்பட்ட சத்சங்கன்ற பேரில் மனசை புண்படுத்தக்கூடிய சங்கத்தை விட்டு விலகி ஏகாந்தமாக உட்காந்து பாகவத பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பகவானுக்கு மாத்திரம்தான் நம்ம பயப்படத்தக்க ஒரு இடத்த நான் சொல்கிறேன். பகவான்களை மட்டும்தான் பயப்படணும். உண்மையான பாகவதம் நல்லா புரிஞ்சுக்க, உண்மையான பாகவதர்களுக்கு மட்டும் நம்ம பயப்படணும். கண்டிப்பாக அந்த பாகவதர்கள் நம்மளை சிரித்து பொங்கமாக புன்சிரிப்போட ஒரு நம்ம ஏதாவது இம்சை பண்ணால் கூட பொறுத்துன்னு போகிறாங்கன்னா அவங்கள பார்த்து தான் கண்டிப்பாக பயப்படணும். நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் பொறுத்துன்னு சிரிச்சுன்னு போகிறாங்கன்னு சொன்னால் நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா நம்ம ஏதாவது இம்சை பண்ணால் கூட அவர்களை பார்த்து தான் பயப்படணும். சுவாமி உடனே போய் காலில் விழுந்துடணும், என்னை மன்னிச்சிங்க சுவாமி, நீங்கள் தான் காப்பாற்றணும், பரவாயில்லப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் போயிடுவாங்க. மகான்கள்லாம் வாஸ்தவமாக போயிடுவாங்க. அதனால் பகவானை உறுதியாக பிடிச்சிக்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, பக்தியிலிருந்து நம்ம நழுவாமல் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்குங்க. அதில் பரீட்சை பண்ணி பார்த்துங்க. நீங்கள் பாகவத பாராயணத்தில் ஸ்டடியாக இருக்கீங்க, நாமசங்கத்தில் ஸ்டடியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீழ்ச்சி அடையாமல் தான் இருக்கிறீங்க. சந்தோஷமாக இருங்க. அப்போது எந்த சாபத்தாவும் உங்களை வந்து தாக்கலை. தைரியமாக நீங்கள் பக்தியில் முன்னேற்றம் அடைந்து போய்கொண்டே இருக்குங்க. அவ்வளோதான். பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க, போயிட்டே இருக்கு. எதனா சொன்னாங்கன்னா சரிங்க மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி தாழ்ந்துட்டு அது அடுத்த ஸ்டெப்பில் அதுக்கு மேலே ஏதாவது பேசினே இருந்தாங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுங்க. அவ்வளோதான். மௌனமாக போயிடுங்க அந்த இடத்த விட்டு. அதுதான் பெஸ்ட்டு. மௌனம் அணிகேதனா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, மௌனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் சொல்கிறார். பக்தர்களில் ஒரு லட்சணம் மௌனம் அப்படின்றது. மௌனத்தை கடைபிடிச்சுன்னு அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்லாம் சொல்லப்படுறது. அத்வேஷ்டா, யாரையும் துவேஷிக்கக்கூடாது அப்படின்ட்டு பகவத்கீதையில் பகவான் பக்தி யோகத்தில் சொல்கிறார். இதெல்லாம் கடைப்பிடிக்கிறவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள். பிரியா சமயப்பிரியா, அவர்கள் வந்து எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு கீதையில் சொல்லியிருக்கான். யார்டையும் துவேஷம் பாராட்டாமல் மௌனத்தை கடைப்பிடிச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அந்த இடத்த விலகி போகிறான். அந்த அவர்கள் புகழ்ந்தாலும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டான், அவர்கள் இழந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். அந்த தொந்த அதீத நிலையில் இருக்கிறவன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு பகவான் பகவானுடைய பிரியத்தை சம்பாதிக்கிறது தானே நம்மளுடைய நோக்கம். அப்போது இந்த நிலையில் இந்த குணங்களை சம்பாதிச்சுட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு வச்சுட்டு போயினே தவிர அதுலேயே நம்ம இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டெப்பு என்ன? பாகவதம். பகவத் சேவை இருக்குது. அந்த பகவத் சேவையில் மும்முரமாக நம்ம ஈடுபட்டு அதுலேயே அந்த பகவத் சேவையிலேயே லயிச்சு போகணும். அவ்வளோதான். மற்ற எங்கேயும் வேணாம். நிசங்க சுசங்க ஜாதகா, சங்கம் இல்லாமல் இருக்கிறதே நல்ல சங்கம் என்று பரத யோகீஸ்வரர் சொல்கிறார். நிசங்க சுசங்க நிசங்கம் சங்கம் இல்லாமல் இருக்குது, சுசங்க நல்ல சங்கம் ஜாதகா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு பரத யோகீஸ்வரர். ரகுகணத்தில் உபதேசம் பண்ணும்போது சொல்கிறார் அந்த விஷயத்தை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சத்சங்கம்ன்ற பேரில் நல்லது நடக்குது, சந்தோஷம். நாம சங்கீர்த்தனம் பண்ணோமா, பாகவத பாராயணம் அத்தோடு வந்துடணும். அதுக்கு பிறகு நம்ம அவங்க உறவினர்களை பற்றி அது இது நம்ம ஏதாவது பர்சனலை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தோம், அங்கே தான் நமக்கு வேலை செய்ய ஆரம்பிப்போம். தயவுசெய்து யாருடைய பர்சனலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம பர்சனல்லையும் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதுக்காக போனோம் சத்சங்கத்தில்னா, பாகவதம் கேட்கறதுக்கு போனோம், நாம சங்கீர்த்தனம் பண்ணோம். அந்த சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு சரி நீங்கள் சௌக்கியமா, நான் சௌக்கியம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, எனக்கு சந்தோஷமாக, ஓகே, அதோட வந்துன்னே இருக்கணும். அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவங்களுடைய நம்ம எதுக்காக நம்ம பகவத் விஷயத்தினால்தான் நம்மளாம் ஒன்றா கூடினோம். சத்சங்கன்றது அதுக்காக தான். அதுதான் பகவத் விஷயத்தை தவிர அந்நிய விஷயமா பௌதிக விஷயத்தை பேசக்கூடாது. என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் உங்கள் கஷ்டத்தை பகவான்களை சொல்லிக்கணுமே தவிர மற்றவங்களை சொல்லிட்டா
அதனால் நம்மளுடைய வீக்னஸை நாமளே வெளிப்படுத்திடுறோம். அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சத்சங்கத்துக்கு எதுக்கு போனோமோ அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. ரெகுலராக அந்த சத்சங்கத்தில் நிலைச்சிருக்கலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அப்புறம் இந்த பாகவத பாராயணம் பண்ண போகிறோம். அதை படிக்க வரலன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே நம்மளுக்கு புண்ணியம். இந்த சப்தாக முறையில் அதை சொல்ல தான் வந்தேன். சரி, ஏதோ அப்படியே பல விஷயங்கள் பேச வேண்டியது வந்துவிட்டது. சரி, பேசிட்டேன். ஆனால் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் வச்சுக்காதீங்க. நிறைய நான் தீர்த்த யாத்திரை போகிறேன், அதை போகிறேன், எங்கே பார்த்தாலும் களி வியாபிச்சிருக்கு, நான் அதை போகிறேன், இந்த கோயில் போகிறேன். அங்கே போகிறது தப்புன்னு சொல்ல வரல. நமக்கு எப்படி சொல்கிறது, அந்தரங்க பக்தி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிப்புறமான பக்தியை விட அந்தரங்க பக்தி தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்ல வரேன் சாரமாக. இல்லை, நம்மளுக்கு சிரமப்பட்டுட்டு போக வேண்டாம். நிறைய பணத்தை செலவு பண்ணாதீங்க, நிறைய சிரமப்படாதீங்க, அங்கே அலையாதீங்க. அங்கே போனால் தான் பக்தி வரும் அப்படின்னு. உங்களுக்கு பார்க்க பிரியம் இருந்தால் போங்க, எல்லாத்துலேயும் போய் பார்க்கணும் தான். பகவானுடைய லீலைகள் பண்ண ஸ்தலங்கள், பிருந்தாவனம், அயோத்தியை நான் போக வேண்டியது கரெக்டு தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல. உங்களுக்கு அப்படி சிரமப்பட்டுட்டு நீங்கள் பண்ண வேண்டாம். அந்த பலன் உங்களுக்கு சுலபமாக பாகவதத்திலே கிடைச்சிருந்ததுக்காக சொல்ல வரேன். அவ்வளோதான். அதனால் எங்கே போனாலும் அவளும் நிறைய பேர் பார்த்தா பணத்தை தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் எவ்வளோ பேர் டூர் அது யாத்திரை மாதிரி போகிறாங்க. பல சிரமங்களுக்கு நடுவில் தான் வராங்க. வரும்போது பார்த்தா பகவத் விஷயத்தை பேச மாட்டாங்க. ஏன் கேட்குறேன், ஏன்டா போனோமோன்னு ஆகிப்போச்சு அப்படின்லாம் சில பேர் சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் சில பேர் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிரமத்தை மறைச்சிட்டு நல்லா இருந்துன்னு சொல்கிறாங்க. சந்தோஷம். எப்படியோ ஒன்று தீர்த்த யாத்திரை போனீங்களா, சந்தோஷம். அங்கே போய் பகவத் அனுபவம் கிடைச்சதுன்னா சந்தோஷம் தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கலியுகத்தில் அந்தளவுக்கு எங்கே போனாலும் களி வியாபிச்சிருக்குன்னு நாரதரே சொல்கிறார். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த யாத்திரையெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் போக வேண்டியது தான். நம்ம யாத்திரை சுற்றி இருந்தால் பாகவதம் என்றைக்கு படிக்கிறது? அதனால் பாகவத பாராயணம் பண்ணாவே அந்த தீர்த்த யாத்திரை அதான் ஏன்னா இது நான் சொல்லலை. தீர்த்தேன பரிசேவையா கிம் அப்படின்னு சொல்கிறார். தீர்த்தேன பரிசீலனை சேவையா கிம் எதுக்காக நீங்கள் தீர்த்த யாத்திரைன்னு மூட்டை கட்டின்னு ஓடுறீங்க? உட்காந்த இடத்துல பாகவதம் கிடைக்கும்போது அவ்வளோதான். அதனால் எங்கேயும் ஓட வேண்டாம். ஏன்னா அங்கே போய் பார்த்தா பல பேர்களை சண்டை பிரச்சனை, அங்கே போனால் களி கல்மஷம் எல்லாத்துலேயும் களி வியாபிச்சிருக்கிறதுனால நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அனுகூலமாக அந்த இடம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பாத்ரூம் லெட்டின் கூட பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேருக்கு. தீர்த்த யாத்திரைக்கு போய் பாத்ரூம் லெட்டின்லாம் பிரச்சனையாக இருக்குது. அப்புறமா ரூம்லாம் நிறைய கிடைக்காம ஒரே ரூமில் 4-5 பேர் தங்குற மாதிரி ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் யாத்திரைனாவே. கண்டிப்பாக அது ஒரு தபஸ் வாழ்க்கை தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது அதுக்கு தகுதியாக அது நம்ம முடியுமா? அதுவும் இந்த காலகட்டத்தில் முடியுமா அப்படின்னா முடியாது, கஷ்டம். அப்படின்னும்போது பாகவதம் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுவே உனக்கு எல்லா சர்வக்ஷேத்திரங்களும் தேவதைகளும் சர்வ தீர்த்த தேவதைகளும் அந்த பாகவதம் படிக்கிற இடத்துல அனுக்கிரகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது இதை விட வேறு என்னங்க பெரும் பாக்கியம் வேணும்? அதனால் புத்திசாலித்தனம் இதுதான் அப்படின்னு சொல்லுது. சிரமப்பட்டு இல்லை போய் பார்க்கணும் ஆசைப்பட்டு பார்க்கறது நான் தப்புன்னு சொல்ல வரல. சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா வேணாம், விட்டுடலாமே, பாகவத பாராயணம் பண்ணுவேன். அதுலேயே உனக்கு எல்லா சௌக்கியமாக அந்த பிருந்தாவன சூழ்நிலையும் நமக்கு இங்கே வந்துடும். நீங்கள் பாகவதம் படிக்கும்போதே கிடைச்சிடும். அந்த அனுபவம் நமக்கு பகவான் கொடுத்துடுவார். அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா பாகவதமே அப்படி சொல்லியிருக்கு. நான் அவசியம் குத்திரச்சிச்சர்ம மன சந்தோஷகாரகம். நான் எங்கேயுமே இந்த தீர்த்த யாத்திரைலாம் போய் எங்கேயுமே எனக்கு சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு, நான் சொல்லலை. அந்தளவுக்கு நாம் கல்மஷ சித்தானம் அப்படி தான் இருக்கும் உலகத்தில். நாம் இதிலேருந்து எப்படி வெளியேறதோ அதுதான் நம்ம புத்திசாலித்தனமாக யோசிக்கணுமே தவிர மேலும் மேலே சிரமங்களை அதிகரிக்க செய்து கொண்டு நாம் அல்லல் படக்கூடாது. அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி அஷ்டாங்க யோகம் பயிற்சி பண்ணுறேன்னு சொல்லி சில பேர் தியானம் பண்ணுறாங்க. அதெல்லாம் முடியாத காரியம் இந்த கலியுகத்தில். யம நியமங்கள்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான். பிரம்மச்சரியத்தை பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கணும், மௌனத்தை பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கணும், ஆசன ஜெயம் ஏற்படணும், பிராணன் சரியாக இயக்கத்தை கொண்டு வரணும். அதுக்கெல்லாம் பயிற்சிகள் இருக்குது. அதெல்லாம் பயிற்சி பண்ணி அப்புறமா தான் தியானமே சித்திக்கும். எடுத்த உடனே 10 நிமிஷம் பண்ணுற தியானத்தினால மனசில் ஓரளவுக்கு அமைதி கிடைக்கும், மோட்சம் கிடைச்சிடாது.
அதனால் தெரிஞ்சுக்கின்னு அநேக ஜென்ம சம்சித்தா, பல ஜென்மங்களாக தியானம் பண்ணுறாங்க, தலைகீழ தொங்குறாங்க, எப்படி எப்படியோ ஒத்த காலம் தாவம் பண்ணுறாங்க, அவங்களுக்கே பகவான் இன்னும் கிடைக்கல. ஏன்னா தங்கள் சாமர்த்தியத்தினால பகவானை எட்டி பிடிக்க நினைக்கிறவங்க முடியாது. ஆனால் பாகவதம் படிக்கிறவங்க நிறைய மகாத்மாக்கள் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க. பிருகுது, வசிஷ்டர், சியவனர், கௌதமர், இவங்களெல்லாம் இந்த மகாத்மாக்களை பற்றி படிக்கிற இந்த பாகவதம் பூரா பாகவதங்கள் நிறைஞ்ச இந்த பாகவதம், பகவானுடைய பெருமைகள் நிறைஞ்ச இந்த பாகவதத்தை படிக்கும்போது இவருடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைச்சதுன்னா சுலபமாக நமக்கு பிரேச்சதி குரு பிரேத வைகுண்டம் யோகி துர்லபம். அப்படி ஒரு குருமார்களை சந்தோஷப்படுத்துறதுனால இந்த பாகவதம் படிக்கும்போது குருமார்களை சந்தோஷப்படும், ரிஷிகளுடைய கடனை அடைக்கிறதுனால சுலபமாக நமக்கு வைகுண்டம் சித்திச்சிட்டோம். இதை விட வேறு என்ன வேணும்? அதனால் அஷ்டாங்க யோக பயிற்சி இந்த கலிகாலத்தில் முடியாது, தீர்த்த யாத்திரையினாலையும் பகவானை அடைஞ்சிட முடியாது. அதே சமயத்தில் க்ஷேத்ராடனமோ தீர்த்தாடனமோ அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஓகே, இல்லைன்னு சொல்ல வரல. உட்காந்த இடத்துல பாகவத பாராயணமோ நாம சங்கீர்த்தனம் தான் ஜென்மாவை கரையத்தக்கூடிய ஒரே வழி, சுலபமான வழி, சுகமான வழி, அது சீக்கிரம் பெரிய அதிகமான சக்தி உடையது, ரொம்ப பவர்ஃபுல்லான வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகி அந்தஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம. எல்லாம் பகவான் பார்த்துப்பான், நம்மளுக்கு எந்த கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரை குறித்தும் பயப்படாதீங்க, சந்தோஷமாக பாகவதம் பாராயணம் பண்ணுங்கள், பாகவதம் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேணாம். நாம சங்கீர்த்தனம் நிறைய பண்ணுங்கள், நிறைய நாமா சொல்லுங்கள், நிறைய பாகவதம் படிங்க, அதிலே சந்தோஷம் இருக்குது. பகவானை பார்த்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவான். நம்ம நாளையிலேருந்து தொடர்ந்து பாகவத பாராயணம் பண்ண போகிறோம். அது நம்ம யூடியூப்பில் போய் பார்த்துக்கலாம் நீங்கள் சுலபமாக. அது நீங்கள், நான் அதெல்லாம் சொல்கிறதில்ல, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இதெல்லாம் நான் சொல்கிறது கிடையாது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ கூட அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது மாதிரி நோட்டிஃபிகேஷனாக நிறைய நம்ம போடுறதெல்லாம் வரும் இல்லையா, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்காக நான் அதனால் உங்களுக்கு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக சொல்கிறேனே தவிர நம்ம இதெல்லாம் சொல்கிறதில்ல. சரி, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணலாம் சொல்கிறது கிடையாது. அவங்கவுங்க என்ன விருப்பம் வருது அதை பண்ண போகிறாங்க, நம்ம ஏன் அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறதில்ல. சரி, ஓகே. அதனால் எல்லோரும் பாகவதம் அப்படியே பாராயணம் பண்ணுங்கள், பாராயணம் பண்ண முடியலன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சரி, பகவானுடைய அனுக்கிரகம் எல்லாருக்கும் பூர்ணமாக சித்திக்க வேண்டும், எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி உண்டாகணும், ராதாகிருஷ்ணனுடைய பாவம் எல்லாருக்கும் உண்டாகணும், எல்லாருக்கும் அந்த கிருஷ்ண பக்தி உண்டாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் ஜானகாந்தஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராமா. ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. அந்த கோவிந்தன்னா கோவத்தனை உத்தாரணம் பண்ணி பக்தர்களை காப்பாற்றுற அந்த சொரூபம் தான் ஞாபகம் வருது. அப்படிப்பட்ட கோவிந்தா பட்டாபிஷேகம் பெற்ற அந்த கோவிந்தன் தான் நமக்கு கோவிந்த் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி, கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. அப்படிப்பட்ட கோவிந்தன் சகல ஜீவராசிகளையும் ரட்சிக்கக்கூடிய கோவிந்தன் ஆதிபுருஷன் அவன் தான். அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு பூர்த்தி பண்ணிப்போம். ஜெய் ஜானகாந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராம. हर हर नम पार्वती पति हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय. राम 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 राम. श्री रामनाम संकीर्तन की जय. श्रीमद् भागवत भगवान की जय. राम 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 राम.